ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறானுக்கு அந்த மணிக்கு ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே அந்த ஷர்ட்டெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, என்ன டக்கின் பண்ணுறது, திரும்ப எடுத்து வெளியே விடுறது, திரும்ப டக்கின் பண்ணுறது, அப்புறம் கையை மடித்து விடுறது, கையை திரும்ப அந்த ஸ்லீவ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி விடுறதுன்னு சொல்லிட்டு சும்மா பயங்கரமாக ரகலை பண்ணிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் தான் எங்கேயோ இருந்து சடனாக ஒரு டவலோட ஓடி வரீங்க. ஸோ ஓடி வந்து டக்குன்னு பிடிச்சி அவர் தள்ளி விட்டுட்டு தள்ளு 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 அப்படின்னு சொல்ல, ஏய் அறிவு இருக்கா, இப்படி வந்து எருமை மாதிரி மேலே இடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பொண்ணு கூட 10 நிமிஷம்லாம் ரெடி ஆகிடுறேன், ஆனால் நீ மணிக்கணக்காக ரெடி ஆகுற. எப்பா சாமி, உன்னை பையனாக பெற்றதுக்கு என் பாட்டி பேசாமல் பிள்ளையாக பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச, ஏய் சிவ அப்படிம்பாரா. அப்போ நீங்களும் சிப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ 2 பேரும் காலங்காத்தாலும் சண்டை போட்டிருக்க. கீழே பார்த்தீங்கன்னா, ஏய் 2 பேர் என்ன பண்ணுறீங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போ நீங்கள் அம்மா இதோ இவனை முதல்ல கூப்பிடு, காலையிலேருந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்குறான், ஊர் பொறுக்கி அப்படின்னு திட்டுவீங்களா? அப்போ அவரும் யாரை பற்றி ஊர் பொறுக்கிங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே கையை குத்துறதுக்கு மடித்து கொண்டு வர்றாரு மடக்கி. அப்போ நீங்கள் அச்சோ தெரியாமல் சொல்லிட்டோம்மாம்மா, நீ ஊர் பொறுக்கியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த பயம் இருக்கட்டும் அப்படிம்பாரா. அப்போ நீங்கள் அம்மா இவன் ஊர் பொறுக்கியெல்லாம் இல்லைம்மா, சரியான பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட. அவ்வளோதான், ஜெக்கிக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வர, நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ டவலை கட்டிட்டு வீடு ஃபுல்லாக மேலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்துட்டுருக்க. அவரும் இருடி நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு துரத்திட்டு வந்துட்டுருக்காரா. அப்போ நீங்களும் அம்மா 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 காப்பாற்றுமான்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அம்மா மட்டும்தான் இந்த ஸ்டோரியில். அவங்களும் ஏய் இதுக்கடி என்ன போட்டு உழுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அம்மா முதுகுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்க ஷோல்டரில் கையை வச்சுக்கிட்டு ஒரு கை ஷோல்டரில் வச்சுட்டு ஒரு கையில் துண்டு பிடிச்சிருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ டவலை அப்படி பிடிச்சிக்கிட்டு வாங்கி பாருமா அடிக்க வராம்மா அப்படின்னு சொல்லவும், அப்போது ஜேகேவும் பார்த்தீங்கன்னா, ஏய் மரியாதை இந்த பக்கம் வந்துடு, அவ்வளோதான், கையில் நானாக பிடிச்சிட்டுனா அவ்வளோதாண்டி, நீயா கிடச்சின்னா 2 அடியோடு விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் உன் கண்ணு முன்னாடி உன் பெத்த பிள்ளை, அது நீ பெத்த பிள்ளை, இந்த வயிற்றுக்குள்ளே 10 மாதம் கஷ்டப்பட்டு என்ன சுமந்து பெற்று இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துன பிள்ளைய பார்த்து எப்படி பேசுகிறேன் பாருமா, அடிப்பேன் கொள்ளுவேங்கிறாம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா டே என்னடா காலங்காத்தால தினம் உங்களோட ராவடியாக இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா நீ சும்மா இருக்கா, ஏய் எங்கடி போகிறோம் இங்கே வாட்டின்னு சொல்லிட்டு துரத்திட்டே வராரு. நீங்கள் திரும்ப உங்களோட அம்மா விட்டுட்டு திரும்ப ஒரே ஓட்டமாக மேலே ஓடிடுறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேவும் உங்களை துரத்திட்டு வரும்போது நீங்கள் தான் குளிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா லைட்டாக அந்த தலையில் இருக்கிற முடியோட தண்ணியெல்லாம் கொட்டிட்டு இருக்கும்ல, அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு லைட்டாக உங்கள் காலில் விளைஞ்சு வந்திருக்குமா. ஸோ அது வந்துட்டு அப்படியே காலுக்கு பட தலையில் பட மொத்தமாக ஸ்லிப் ஆகிட்டு பொத்துன்னு படிக்கட்டில் கீழே விழுந்துருவீங்க. அது எங்கே மேலே ஏறி இருப்பீங்க. ஸோ அங்கே இருந்துக்கு வலிக்கு விட்டு விலகவும் படன்னு உட்காந்துட்டு கூட கிடையாது, குப்பரை விழுந்துருப்பீங்க. ஸோ குப்பரை விழுந்துட்டே ரிவர்ஸில் ஸ்டெப்புலேருந்து வந்தால் எப்படி இருக்கும், தக்கு 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 தக்குன்னு வந்துட்டு இருக்கிறீங்க. கீழே வந்து ஒரு மாதிரி லேண்ட் ஆகுறீங்க. ஸோ உங்களோட 2 பாதமும் பார்த்தீங்கன்னா ஜேகே நின்றுருப்பார். அவரோட கால் மேலே ஒன்று, இந்த பக்கம் உங்களோட அம்மா நிற்க, 2 பேரும் துரத்திட்டு கிடக்குறாங்கன்னு வந்து நிற்க, அவங்களோட கால் மேலே ஒரு கால். ஸோ லைக் வி ஷேப்பில், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். அப்படி வந்தால் நீங்கள் ஸ்டாப்பே ஆகுறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மாவுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. அவங்களுடைய சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அச்சோ ஒயன் அப்படிங்க நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திரும்புவீங்க. ஜேகேக்கு செம்ம சிரிப்பு, அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் உங்களோட அம்மா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க, மூஞ்சி மட்டும் பாவமாக வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அம்மா இங்கே பாரு, அவனை மாதிரி சிரிச்சா கூட பரவாயில்ல சிரிச்சிடு, ஆனால் இப்படி நடிக்காதம்மா, எனக்கு மனசு வலிக்குது அப்படிங்களா? அது அது இல்லை என் அம்மாவுக்கு போய் நீ கிளம்பில சிரிப்பு வருமாடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு அடக்கிட்டே பேச உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஷிட், இந்த வீட்டில் எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பீங்க. ஸோ எந்திரிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா ஸ்லிப் ஆகிடுது, அகைன் வந்து ஸ்லிப் ஆகிட்டு பொத்துன்னு போயிட்டு நீங்கள் ஜேகே மேலே விழுந்துட, அவரும் சேர்ந்து கீழே விழுந்துட்டாரு. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, இந்த 2ங்களுக்கு காலங்காத்தால் டெய்லி இதே வேலை, ஒன்று காலையிலேருந்து கண்ணாடி மாதிரியே நிற்கும், இன்னொன்று 10 நிமிஷம் தான் ரெடி ஆகிறதுக்கு, குளிக்குதா பல்லு விளக்குதா இல்லை என்ன தான் பண்ணுதுன்னே தெரியல, 10 நிமிஷத்தில் முழுசாக ரெடியாகி வந்துடுறா. எப்படித்தானோ பொண்ணு பையன் மாதிரியும் பையன் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்?
இதில் இவனுக்கு எவளை கட்டி வச்சு இவளுக்கு எவனை கட்டி வச்சு அவன் எங்கே எவ கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களோட அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க. சீக்கிரம் வந்து தின்னுங்க, தோசை ஆறி போயிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜேகேவை அப்படியே முறைச்சிட்டே இருக்க. அவரும் என்னடி அப்படின்பாரா, டேய் எதுக்குடா சிரிச்சா, எதுக்குடா என்னை அடிச்சா அப்படின்னு கேட்க, சிரிச்சந்தான், இன்னும் ஒன்று அடிக்கல, இனிமேல் தான் அடிக்கணும், கொஞ்சம் எந்திரிச்சின்னா வசதியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. எந்திரிக்க முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்களும் காலேஜில் படிக்கிறீங்க, அவர் காலேஜுக்கு ப்ரொஃபஸர், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் 18 இயர்ஸ் தான் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேர் தான் உங்களை வளர்த்துருப்பாங்க. ஜேகேக்கு ஒன்று உங்களோட ரொம்ப வயசு அதிகம்லாம் கிடையாது. அவரும் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, அதே மாதிரி இப்போ தான் அவரும் ப்ரொஃபஸராக படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்தங்காட்டிக்கு உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆக்வர்ட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷைனஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஸோ இங்கே 2 பேரும் சின்ன வயசுலேயே ஒன்றாவே வாழ்ந்ததுனால நார்மலாகவே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ 2 பேரும் நார்மலாக தான் பேசிப்பீங்க. எதுவுமே வந்துட்டு இந்த கூச்சம் மாமா அப்படிங்கிற வெக்கம் அப்படியே எதுவுமே ஒரு இன்ச் அளவு கூட உங்களுக்கு கிடையாது. ஸோ அவரும் அப்படி தான். இப்போது பார்த்துட்டு எருமை எந்திரி, தடி மாடு மாதிரி வந்து மேலே கிடக்குற அப்படிங்க. அப்போ நீங்களும் தடிமாடா, யாரை பார்த்து தடிமாடுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா வந்து பார்க்குறாங்க. இன்னும் 2 பேர் அப்படியே கிடக்கவும், கர்மம் எந்திரிச்சு தொலைங்க, இன்னும் நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, டேய் நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, எந்திரிச்சு தொலைங்கடா 2 பேரும், யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னவும், உடனே உங்களோட மாமா அதாவது ஜேகே இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஏக்கா மற்றவங்க தப்பாக நினைக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் அதானே தப்பாக நினைக்க என்ன இருக்குது, என் மாமா கிட்ட நான் விளையாடுறேன், என்கிட்ட அவர் விளையாடுறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பார்க்குறவங்களுக்கு கண்ணு வச்சா கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, எருமை அறிவு இருக்கா அவனுக்கு, வயசு பிள்ளடி நீ, நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகும், ஸோ வேறு ஒரு வைஃப் வருவா, அப்பவும் போயிட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு ஓட்டிட்டு வரைச்சிட்டு இருந்தா அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்ன அப்படிங்க. இது அப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா மம்மி அப்படின்னு போய்ட்டு கேட்குறீங்க. அவங்களோட அம்மாவும் ஆமாம் இல்லையா பின்னா என் தம்பிக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்க. பண்ணி வை அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிம்பீங்களா. எதுக்கு வசதி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி போய் கட்டி பிடிச்சிட்டு கீழே உருண்டு பெண்டன் வையேன், அவ்வளோதான், அவள் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவா, இவன் வாழா வெட்டியே இங்கேயே இருப்பான், வா அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே வாயில சதுன்னு அடிக்கிறாங்க. நீங்கள் மாமா இருமா அப்படின்னு சொல்ல, என்னடி பேச்சு பேசுகிற, கல்யாண பேச்சை வாயை திறந்து இன்றைக்கி தான் நான் பேசியிருக்கேன் அவனுக்காக, அதுக்குள்ளே இந்த மாதிரி அபசகுணம் பிடிச்ச மாதிரி பேசுகிற அப்படிங்க. யார் அபசகுணம் பிடிச்ச மாதிரி பேசுகிறா, நான்லாம் கிடையாது, நான் தெளிவாக தான் சொல்கிறேன், இவனுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வை, கத்தம் தான், அதாவது உன் தம்பி வாழ்க்கை முழுசாக வாழா வெட்டியா வாங்க கூட தான் இருக்க போகிறான், வா அப்புறம் நான் எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃபாரின் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆமாம் இவளுக்கு உள்ளூர்லேயே ஒரு நாயும் கிடைக்கல, இதில் ஃபாரின் நாய் வந்து கிடைக்க போதா, நீ நாய்க்கு கூட லாக்கியில் பேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட போயிடுறாரு. அப்போ நீங்கள் ஐயோயோ இவன் ரெடி ஆயிடுவானே, இப்போ நம்மளை விட்டுட்டே போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்துட்டு சீப்பு மற்ற காஸ்மெட்டிக்கெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே அதுக்குன்னு ஓடி வரீங்க. ஓடி வந்து அப்படியே சாப்பாடுக்கு உட்காந்து அப்படியே கையை வைக்க ஜேகே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, டே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இப்போ நீ கிளம்பலன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன், அப்புறம் நீ அடிச்சு பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி 5-6 பேர் தான் வருவேன், பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. உங்களோட அம்மாவும் டே ஏன்டா இப்படி பண்ணுற, அவளை ஒரு வாய் சாப்பிட்டு ஒரு ஈர அப்படிங்க. அதெல்லாம் முடியாதுக்கா, இவன் என்ன ஸ்டூடெண்ட்டுங்கிற பேரில் எதனாவது சொல்லிட்டு உள்ளே வருவா, பட் எனக்கு அப்படியா, நான் ப்ரொஃபஸர், அங்கே எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்க. நீங்கள் என்ன மாமா ப்ளீஸ் மாமா பசிக்குது மாமா அப்படிம்பீங்களா. முடியாது எஞ்சி கிளம்புனா கிளம்பு, இல்லைனா நீ பஸ் பிடிச்சிவான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு பைக் எடுக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் போயிட்டு போடா நான் பஸ் பிடிச்சி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் கையை வைக்க, உங்களோட அம்மா திங்களன்னு குறைஞ்சி போக மாட்டேன், அதை காலைல எஞ்சது மேலே முக்குன்னு முக்கிறையிலே அதையாவது தீனியெல்லாம் போயிட்டு காலேஜ் படிக்கிற வழி பாரு, பஸ்ஸை பிடிச்சி போகிறாலாம், பஸ்ஸெல்லாம் நிறுத்தக்கூட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடுக்கி விட்டுறாங்க. நீங்கன்னா ஐயோ கடவுளே என் அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு ஓடுறீங்க. கையை கூட கையை அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே போடுறீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நீங்களும் ஏறி உட்காந்துட்டீங்க. இப்போது காலேஜுக்கு அவர் போயிட்டுருக்காரு. கடைசியாக காலேஜும் ரீச் பண்ணிட்டீங்க 2 பேரும்.
இப்போ உங்களை எப்படி இறக்கி விடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் பண்ணுறது, இறக்கி விடுறது காலேஜுக்குள்ளெல்லாம் கிடையாது. காலேஜுக்கு வெளியவே வந்துட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த இடத்துல இறக்கி விட்டு போயிடுவாரு. அங்கே தான் வந்து பிக்கப்பும் பண்ணுவார். உங்களுக்கு நான் கடுப்பாகுது. இப்படி பாதியில் இறக்கி விட்டு போகிறதுக்கு நீ எதுக்கு என்ன கூப்பிட்டு வர? பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்கன்னா கூட அவ்வளோ தூரம் விடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கன்னா டென்ஷன் நின்றுட்டுருக்க. கரெக்டாக சாரா வருவா. ஸோ வந்ததுமே வந்தியா சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போட்டுக்கிறீங்களா? இப்போ அவளுக்கு புரியல எதுக்கு இப்போ வந்து தொலைன்னு திட்டுறா, வந்து வராமேன்னு சொல்லிட்டு. என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு கேட்பாளா? அப்போ நீங்களும் எனக்கா என் பிரச்சனையா அதெல்லாம் சொல்ல சொல்ல தீராது, சொன்னாலும் புரியாது, சொன்னாலும் தீராது, ஐயோ கடவுளே எனக்கு அவ்வளோ பிரச்சனைடி அப்படிம்பீங்க. என்ன பிரச்சனை ஏன், எதுக்கு இப்படி காலங்கத்தால் புலம்புற அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அப்போ நீங்கள் என் அப்பா மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருப்பாங்களா சாரா? என்னோடய அம்மாவும் என் மாமாவும் என்னை 2 பேரும் சேர்ந்துட்டு புள்ளி பண்ணுறாங்க தெரியுமா? எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுக்கறதில்ல, என்னை சாப்பிட கூட விடுறதில்ல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ அது பரவாயில்ல, உனக்கு அப்பா இருக்காரு, உன்னை பார்த்துப்பாரு. ஆனால் எனக்கு அப்படியா? என் மாமா தான் படிக்க வைக்கிறாரு, அதனால என் அம்மா எல்லாமே மாமா சொல்கிறதான் கேட்குறாங்க. என்னை இவர் திட்டினாலும் என்னென்னு கேட்குறதில்ல, அடித்தாலும் என்னென்னு கேட்குறதில்ல, உதச்சாலும் என்னென்னு கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு புலம்ப அவள் அப்படியே ஒரு மாதிரி உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. ஏன்டி இப்படி பார்க்குற அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை எனக்கு காது 2 குத்தியாச்சுல வயன், உனக்கு தெரியும்ல, நீ கூட எனக்கு நிறைய இயரிங்கெல்லாம் கிஃப்ட் பண்ணிக்கிறியே அப்படிங்கிறா. ஆமாம், இப்போ எதுக்கு அதை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏண்டி சின்ன வயசுலேருந்து அவன் கூட இருக்க, உன் லட்சணம் எனக்கு தெரியாதா? அவங்க 2 பேர்த்து நீ மேய்ச்சிட்டு இருக்கிறடி, உன்னை மேய்க்க முடியாமல் அவங்க 2 பேரும் கஷ்டப்படுறாங்க, நீ அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறியா? உன் மாமாவாக்குங்காட்டிக்கும் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காரு நீ பண்ணுறதுக்கெல்லாம். இதே மற்ற யாராவது இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போவா. ஸோ நீங்கள் அவ்வளோதான், எல்லோரும் சேர்ந்துக்குங்க. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, எனக்குன்னு ஒரு அம்மா கிடையாது, எனக்குன்னு ஒரு மாமா கிடையாது, எனக்கு அப்பாவும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, யாருமே இல்லை, நான் ஒரு தனி மரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காலேஜில் அந்த ஹாசினி புலம்பிட்டு போவோம் பார்த்தீங்களா படத்துலலாம், அந்த மாதிரி வந்துட்டு அந்த கேரக்டர் இருந்தீங்க. சொல்லிட்டு கையை ஆடி ஆடி பேசிக்கிட்டு தனியாக புலம்பிட்டே போயிட்டுருக்கிறீங்க. ஸோ சாரா பின்னாடி இருந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டுருப்பா, இது திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக 2 பேரும் கிளாஸ்க்கெல்லாம் ரீச் பண்ணிட்டீங்க. 2-3 பீரியட் போகுது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பீரியட் வரும்ல, அது வந்துட்டு இன்றைக்கி ஜேகேவோட தான் உங்களுக்கு. ஸோ இந்த பீரியட் முடிச்ச டீச்சரும் அதாவது ப்ரொஃபஸரும் போக அடுத்த ப்ரொஃபஸராக பார்த்தீங்கன்னா ஜேகே தான் வருவார். ஸோ உள்ளே வந்ததுமே எல்லோரும் எந்திரிச்சு விஷ் பண்ணால் நீங்கள் மட்டும் அப்படி நான் விட்டா உட்காந்துருப்பீங்க ஃப்ரண்ட்டு பெஞ்சே, ஓகேவா? ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்க. அப்போது சாரா கூட எஞ்சிக்கிறா, ஏன்னா உங்களுக்கு தான் ஒரு மாமா, அவளுக்கு இல்லைல்ல. ஸோ அவள் எஞ்சி நின்றுக்குவா. அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்கார சொல்லிட்டு உங்களை பார்ப்பாரு, நீங்கள் தனாவட்டா அந்த பக்கத்து மூஞ்சி திருப்பிக்க. ஓ அவ்வளோ ஆயிடுச்சா? வர வர மரியாதை குறைஞ்சிட்டே வருது. வீட்டில் தான் அப்படின்னா காலேஜில் கூட ஒரு ப்ரொஃபஸராக மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுவும் முடிவு பண்ணிட்டார் போல். உங்களை மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு இன்றைக்கி உனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு லெசன் எடுக்க போகிறாரு. உங்களுக்கு புரியலை, என்னடா அது, இந்நேரம் ஏதாவது பேசியிருக்கணுமே, இல்லை எதனாவது பண்ணியிருக்கணுமே, எதுவும் பேசாமல் எதுவும் பண்ணாமல் அமைதியாக போகிறான். இவன் அமைதியாக போனாதான் வயன் உனக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருவன் கிட்ட, கொஞ்சம் அவாராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் என்ன பண்ணாலும் கூர்ந்து கவனிக்கிறீங்க. எடுத்து தான் அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்றாரா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருது, இவன் கண்டிப்பாக இதில் ஏதாவது கேள்வி கேட்பான், எனக்கு தெரியாது, நான் முழிப்பேன், அப்புறம் இவன் என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடுவான். கண்டிப்பாக அதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். எல்லா கேள்விக்கும் பதில் தெரியணும், நான் இதில் ஃபுல்லாக கவனிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவனிக்கிற மோடுக்கு போயிட்டீங்க. அவரும் நடத்தி முடிச்சிடுறாரு. நடத்தி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்க நீங்கள் நினைக்கிறீங்க, தெரியுண்டி நீ இதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிற, அடுத்து நீ என்கிட்ட தானே கேட்ப, இருக்கு உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே திமிராக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா எல்லாமே தெரியும்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே உங்ககிட்ட கேள்வி கேட்குற மாதிரி வருவார். நீங்களும் அப்படியே சொல்கிற மாதிரி எந்திரிக்க ட்ரை பண்ண, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பொண்ணு உட்காந்துருப்பா. அவளை கூப்பிட்டு இதை நீ என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நானா அப்படின்னு கேட்குறா. எஸ் மீரா நீ தான், ஏ கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட டோனே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணும் அது வந்து சார் கவனித்தேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வருது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கவனித்த வரைக்கும் நீ போர்டில் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண, உனக்கு தெரியாததை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க
சீ பொறுக்கி ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா, இவன் பொறுக்கி வேலையை ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா, ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு கூட பார்க்காம அவகிட்ட போயிட்டு இப்படி பேசுகிறான். சி பொறுக்கி பையன், இவனையெல்லாம் எப்படி என் அம்மா நம்புதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மீரா ஸோ அவளும் போயிட்டு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு தெரியல பாவம். ஸோ கவனிச்சிருக்க மாட்டா நல்லா. இப்போ அவளும் வந்துட்டு திக்கிட்டு தண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. ஜேகே வந்துட்டு அந்த போர்டு மேலே இது இருக்கும்ல ஸ்டேஜ், ஸோ அது மேலே ஏறிக்கிறாரு. அவளும் அங்கே தான் நிற்பா. அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, கொஞ்சம் தான் டவுட் இருக்குன்னு சொன்னேன், ஃபுல்லாகவே டவுட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவளும் தயங்கிக்கிட்டே சார் அது கொஞ்சம் அப்படிங்கிறா. டோன்ட் வரி, நான் ஒன்றும் மற்ற ப்ரொஃபஸர் மாதிரி கிடையாது, உனக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பேச. சார் நிஜமாவா அப்படின்னு நான் கேட்பா. அஃப்கோர்ஸ், அதுக்கு தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போது அவள் அங்கே எழுதிட்டுப்பாள்ல. ஸோ நீ இதெல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு அவள் போர்டில் எழுதுறா. இவர் அவளை ஒட்டிய பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அவளோட காதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குறாராம். அப்படி காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ஏதோ அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கருமம் பிடிச்சவன் இப்படி பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் அது சாதாரணமாக தான் தெரியுது, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அது தப்பாக புரியுது, கடுப்பாகுது உங்களுக்கு. அப்போ அவளும் வந்துட்டு திரும்புகிறா. ஸோ திரும்பும்போது அவரோட ஃபேஸ் தான் டக்குன்னு பக்கத்துலேயே இருக்குமே, ஒட்டி தான் நிற்கிறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி ஜர்க்காயிருச்சு. சார் அப்படின்ட்டுருவா. அட பயந்துக்காத, நீ நீ எழுது, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத அப்படியே எழுது, உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்பாரா. அவளும் வந்துட்டு சொல்ல எழுதிட்டுருக்க. இப்போ ஏதோ தப்பாக எழுதிட்டா போல். அப்போ உடனே வந்துட்டு இவரே டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி, இதை இப்படி போடக்கூடாது மீரா, இப்படி போடணும், எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவளை பார்த்த மாதிரியே பேச. அவ்வளோதான், உங்களுக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கத்துறீங்க. அப்போ அவரும் தெரியும்டி நீ கடுப்பாவேன்னு தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்டுக்கவே இல்லை. நீ இதை மாதிரி இதை யூஸ் பண்ணணும், இந்த லெட்டர் இப்படி அது இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏபிசிடி எழுதி காட்டுற மாதிரி அவள் கையை பிடிச்சி எழுதிட்டுருக்க. நீங்கள் பொறுக்கி எப்படி எப்படி வெளியிடலாம் பாரு. அவ ஒரு ஸ்டூடெண்ட் தானே, அது கூடவா தெரியாது இவனுக்கு, இப்படி போய்ட்டு உரசிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேங்கிறாரு. ஃப்ராடு பொறுக்கி எப்படி இருக்குது பாரு, கண்டிப்பாக இதையெல்லாம் ஈடிசிங் கேஸில் பிடிச்சி உள்ளே போட வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு உட்கார வச்சுருப்பா, எதுக்கிட்டே இப்படி கத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அங்கே பாரு அப்படிங்கிறீங்க. பார்த்துட்டு தாண்டி இருக்க, என்னடி உனக்கு அப்படின்னு அவ கேட்க. ஏய் என்னடி ஈஸியாக சொல்கிற, எப்படி பாரு மீரா முன்னாடி நிற்கிறாளா, இவன் பாரு பின்னாடியே உரசிக்கிட்டு நின்றுட்டுருக்குறான், கையை பிடிச்சி எழுதி காட்டிட்டு இருக்கிறான், அவன் என்ன எல்கேஜி படிக்கிற பப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க. வயன் நீ ஏன் தப்பாக பார்க்குற, எனக்கு எதுவும் தப்பாக பண்ணல, கேஷுவலாக தான் இருக்குது அப்படிங்க. கேஷுவலாக இருக்கா, எப்படி உனக்கு இதெல்லாம் கேஷுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க. உனக்கு இது கேஷுவலாக இல்லைன்னா உங்கள் அம்மாவை உனக்கு பிடிச்சிருக்கா, ஃபீலிங் எதனா இருக்கா அப்படின்னு இவ கேட்க. இதே கேரகம், அவன் மேலே எனக்கு ஃபீலிங்கா, சரியான பொறுக்கி, சரியான ப்ளே பாய் அவன். சே எனக்கெல்லாம் அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ச்சளவு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படிங்களா. அப்போ அவளும் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அப்போ வாய் மூடிக்கிட்டு உக்காரு, தேவையில்லாம மிஞ்சி கத்திட்டு இருக்காத, ஏதோ இவாள் இன்னொருத்தங்க கூட சுற்றுற மாதிரியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க. அவர் சிங்கிள், மேபி ஒரு வேளை மீராவை அவருக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ, அதனால அவர் ஏதோ ட்ரை பண்ணுவார் போல், உனக்கு நடி வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது, இதே அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க. பின்ன என்ன ஒன்றை பிடிக்கணுமா அப்படின்னு இவ கேட்குறா. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. கர்மம் எனக்கு யாரையும் பிடிக்காது, எனக்கு யாரையும் பிடிக்க தேவையில்லை, அவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படியே தான் அந்த பீரியட் முடிய வரைக்கும் நீங்கள் அவர் திட்டியே தீர்த்திருப்பீங்க. பீரியடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் லஞ்ச் பிரேக் இல்லையா. ஸோ அவரும் கிளம்புற டைமில் ஓயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் அப்படிங்களா, இங்கே நான் உனக்கு ப்ரொஃபஸர் டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து மெதுவாக சொல்லுவார். அப்போ நீங்களும் இவ்வளோ நேரம் நீ ப்ரொஃபஸர் மாதிரியா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அது பல்ல கடிச்சிட்டே கேட்குறீங்க. அவரும் ஏன் இவ்வளோ நேரம் நான் ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்காமல் வேறு எப்படி நடந்துக்கிட்டேனா, மீராக்கு புருஷன் மாதிரி நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிறாரு. ஓமம்மா தெரியும்டா, தெரியும், எனக்கு அப்போவே தெரியும், உனக்கு அவன் மேலே ஏதோ கண்ணு, உனக்கு அவன் மேலே மட்டுமா கண்ணு, என் ஃப்ரெண்டு சாரா மேலே கூட ஒரு கண்ணு, யோ அப்பா சாமி, இந்த காலேஜில் இருக்கிற எல்லாத்து மேலேயும் உனக்கு ஒரு கண்ணு, நீ சரியான பொறுக்கி அப்படிங்களா. அப்போ அவரும் ஆமாடி
நான் என்ன இல்லை நான் சொன்னேன், என்னை பற்றி நடிக்கிற மாதிரி தெரிதா? நான்லாம் ஒத்துக்குவனே, இல்லைன்னு சொல்ல மாட்டேனே. ஆமாம், எனக்கு ஃப்ரெண்டு சாரா மேலே ஒரு கண்ணுதான் அப்படின்ட்டு கண்ணடிக்கிறாரு. பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கையடியே அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு பாருங்க கொள்றதுக்கு. பட் அவர் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்கன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே முதல்ல போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இந்த மீராப்பில் டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி டெஸ்க்கை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறா 2 விரலை வச்சு. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவகிட்ட வந்து ஏய் மென்டல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு மீரா சொல்லுவாளா. அப்போ நீங்களும் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவளும் இல்லை எனக்கு பசிக்கல அவன், நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப. இல்லையே இது சரியில்லையே அப்படின்னு தோணிட்டு அப்படி போகிறீங்க. போயிட்டு அப்படியே விண்டோ வழியாக எட்டி பார்க்குறீங்க அவளை. ஸோ டெஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜேகே ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதி ஹார்ட் போட்டுருக்குறா. அடி சண்டாளி, இவனை நம்பாதன்னு சொன்னால் இவ கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப உள்ள கிளாஸ் ரூம்குள்ளேயே ஓடி வந்து நின்றுக்கிட்டு அப்படியே அதை போட்டு அழிக்கிறீங்க அவன் முன்னாடியே. அவன் கை பிடிக்கிறா, ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுற, ஏன் எங்களை அழிக்கிற அப்படின்னு அவன் கேட்க, பைத்தியம் 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 நீ இப்படியெல்லாம் பண்ணாத, அவன் ஒரு பொறுக்கி, அவன் ஒரு ப்ளே பாய், உனக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்க. அவர் நல்லவர், எனக்கு ப்ரொஃபஸரை பற்றி தெரியும், நீ தப்பாக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்லுவாளா. அப்போ நீங்கள் ஐயோ யோயோ இவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், அடியே அவன் ஒரு பொறுக்கிடி ப்ளே பாய், உனக்கு தமிழில் சொல்லிட்டா பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறீங்க. ஸோ அவளும் இருந்துட்டு இல்லையே அவரை பார்த்தா அப்படி தெரியல, அவர் ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாளா. உங்களுக்கு நான் மென்டல் ஆகிற மாதிரி இருக்குது. கருமம் போய் தொலை, எப்படி போய் தொலை, அவன் இன்னைக்கு வான் பின்னாடி நின்று போர்டு பிடிச்சி கை பிடிச்சி எழுதி காட்டுவான், நாளைக்கு தான் இவன் நிற்கிறா பற்றியான்னு சொல்லிட்டு சாராவை காட்டுறீங்க. அவள் என்னை வாடி அப்படின்னு கேட்க, உன்னையும் தான் நீயும் அவனோட கண்ணில் விழுந்து தொலைஞ்சி வச்சிருக்கிற, என்ன பண்ணுறது, உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது, நாளைக்கு இவ்வளோ பிடிச்சி எழுதி வைப்பான், அடுத்து இந்த கிளாஸில் நீன்ட்டு எல்லாத்தையும் அப்படிங்கிறீங்க. எல்லாரும் உங்களையே பார்க்குறாங்க, இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே தான் ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சாரா வந்துட்டு ஈவினிங் போகும்போது அவள் காலேஜ் பஸ்ஸில் போயிடுவா. காலையில் வரும்போது தான் அந்த மாதிரி வருவாள், சாயந்தரம் காலேஜ் பஸ்ஸில் போயிடுவாளா. இப்போ நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போகணும் அவ்வளோ தூரத்துக்கும். ஸோ அப்படியே அங்கலங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டீங்க. ஸோ அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜேகே வருவார். ஸோ வரும்போது அப்படியே மூஞ்சில் பார்க்கணுமே அத்தனை சிரிப்பு சந்தோஷம், அப்படியே கண்ணாடி வேறு கூலிங் கிளாஸு எல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வராரு. வந்து அப்படியே உங்கள் முன்னாடி வண்டியை நிறுத்த, பொறுக்கி இவ்வளோ நேரம் எங்கடா போனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் ஏய் முதல்ல என்ன பொறுக்கின்னு கூப்பிடுறத நிறுத்து அப்படிம்பாரா. அப்படி தான் கூப்பிடுவேன், பொறுக்கி எங்கே போனேன், எங்கே போய்ட்டு மேய்ஞ்சிட்டு வர அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நான் என்ன ஆடா மாடா மேய்ஞ்சிட்டு வரத்துக்கு அப்படிம்பாரா. ஆடு மாடெல்லாம் நீ வந்துட்டு உன் கூட சேர்த்து கம்பேர் பண்ணாத, அதெல்லாம் புனிதமானது, நீ ரொம்ப டர்ட்டி அப்படிம்பீங்களா. ஸோ அவரும் எழுந்துட்டு போகிறேன், டர்ட்டி தானே, ஏன் நீ க்ளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே வர. இங்கே பாரு ராசா, உன்னோட இந்த வேலையெல்லாம் மற்றவங்க கூட அதோடு நிறுத்திக்கோ, என்கிட்டலாம் வராத, என்னெல்லாம் உன்னால் இன்ச்சளவு கூட கரெக்ட் பண்ண முடியாது, உன் மேலே எனக்கு ஒரு இன்ச்சளவு கூட ஃபீலிங்ஸ் இம்ப்ரெஷன் எதுவுமே கிடையாது, என் மனசில் உன்னை மொத்தமாக ஒரு பொறுக்கியாக உருவமைச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகே இருந்துட்டு ஸோ உன் மகர கட்டிக்கு நான் கேட்குதா அப்படின்னு துப்புவார். அப்போ நீங்கள் என்ன துப்புற, என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியுது, காலேஜில் எத்தனை பேர் என் பின்னாடி திரியிறாங்க தெரியுமா அப்படிங்க. மென்டல், அது வான் பின்னாடி இல்லடி, சாரா பின்னாடி, நானும் கொஞ்ச நாள் தெரியலான்னா பார்க்குறேன், எங்கே அவள் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி கவரை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருப்பீங்க. ஸோ லைட்டாக அந்த காலேஜில் சில செமஸ்டருக்காக ஏதோ ஸ்கேல் கொண்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் ஓகேவா. ஸோ அதை வச்சுருக்கவும் அதை எடுத்துக்கொண்டு ஒரு கை மேலே தப்புன்னு அடிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவரு டக்குன்னு கையை எடுத்துக்கிட்டு எருமை எதுக்கு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, வெக்கப்படுற நீ, இங்கே பாரு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட எதனாவது வச்சுக்கிட்டேன்னு வையேன் அவ்வளோதான், அப்புறம் முக்கியமாக இந்த மீரா பிள்ளை அவள் பக்கம் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்க. இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவும் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிற, ஓகே மீரா என்ன உன் ஃப்ரெண்டா, எதுக்கு அவகிட்ட இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு ஜேகே கேட்க, அறிவில் அவனுக்கு அவள் ரொம்ப சாஃப்டான கேரக்டர், நீ ஏதாவது பண்ணி அவள் மனசில் ஆசையை வளர்த்து விட்டினா அப்புறம் நீ திரும்ப அடுத்தவளை பார்த்துட்டு போயிடுவ. பட் அவள் அப்படி இல்லை, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, என்ன புரியுதா அப்படின்னு கேட்க,
பார்த்துக்கலாம் போடி, இதெல்லாம் வயசு, இந்த வயசில் இப்படியெல்லாம் இல்லைன்னா தான் தப்பு அப்படின்ட்டு வண்டியில் ஏறுங்கிறாரு. என் தலை எழுத்து என்ற கிறகம் போய் இந்த மாதிரி ஒரு கடவுளே, இப்படி ஒரு ஆள் கூட நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணணும்னு என் லைஃப்பில் எழுதியிருக்கா என்ன பாவம் பண்ணணும் எந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுவீங்க. ஸோ ஜேக்கும் வந்துட்டு ரொம்ப பேசாத, வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வண்டி எடுக்கிறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே தான் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்ததுமே பார்த்தீங்கன்னா, என்னடி இன்றைக்கி எப்படி போச்சு காலேஜு அப்படின்னு கேட்குறாங்க. போச்சுமா, உனக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, எனக்கா 4 சீரியல் போச்சு, 5 வெப் சீரியஸோட 5 எபிசோட் போச்சு, அப்புறம் மூவி 2 பார்த்தேன் அப்படிங்க. உனக்கு என்ன கொடுத்து வச்சவ, தம்பிக்கார சம்பாதிச்சு போடுறான், அக்கா கறிக்கு வந்து திங்குற, எனக்கு அப்படியா அப்படிங்க. அப்புறம் உனக்கு அப்படியான்னு என்னடி சலிச்சுக்கிற, உனக்கா வந்தாலும் சம்பாதிச்சு போடுறான், என் தம்பி எனக்கு சம்பாதிச்சு போடுறான், உனக்கு எங்கே வலிக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்க, நீங்களும் உனக்கு கொடுத்து வச்சிருக்குது, கொடுப்பனை இருக்குது, ஆனால் எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா நாலு பின்ன எனக்கும் பார்த்துருப்பான், ஒத்த பிள்ளையாக பெற்று வச்சிருக்கிற, என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சலிச்சுட்டு உள்ளே போக, பின்னாடி ஜேகே வண்டி நிறுத்திட்டு வருவார். அப்போ உங்களோட அம்மா, எப்படிரா உனக்கு எப்படி போச்சு நிற்கிடே அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் சொல்ல வரத்துக்கு வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள், அவனுக்கு தானே, அவனுக்கு இன்னைக்கு ரொம்ப சொக்கமாக போயிருக்கும், நல்லா ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு, இடுப்பை பிடிக்காதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜேகே பார்த்து சொல்ல, அவர் வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி ஜாடை பண்ணுறாரு. நீங்கம்மா இங்கே பாரு, போர்டில் எழுதும்போது யாராவது அப்படியே உன்னோட ப்ரொஃபஸர், அதாவது நீ படித்த காலத்தில் உன் கையை பிடிச்சி எழுதி காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஆனால் என் காலேஜில் நடக்குதே, என்னோடய கிளாஸில் நடக்குதே, எனக்கு வர ஒரு ப்ரொஃபஸர் நல்லா ஹைட்டாக இருப்பான், ஒயிட்டாக இருப்பான், இவனை மாதிரியே இருப்பான், அவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கக்கூடாது, அதனால தான் வாட போடான்னு பேசுகிறேன். இவனை மாதிரி பக்கத்துக்கு இருப்பான். இன்றைக்கி என்ன பண்ணான் தெரியுமா, மீரான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கேள்வி கேட்குறங்கிற பேரில் கேள்வி கேட்டு அவளுக்கு ஒன்றும் தெரியாமல் அவள் போய் முழிச்சிட்டு நிற்க, அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் போய் அப்படியே கிட்டக்க இதாம்மா இப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை பிடிச்சி செவுத்துவாரத்தில் நிற்க வச்சுட்டீங்க. ஸோ போர்டுக்கு பதிலாக செவுறான். ஸோ நீங்கள் பாருங்கள், எழுதுகிற மாதிரி போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கையில் வந்துட்டு சும்மா ஒரு பெண்ணை கொடுக்க, அவங்களும் போய்ட்டு அப்படி நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜேகே என்ன பண்ணாரோ அதே மாதிரி இங்கே பண்ணி காட்ட, உங்களோட அம்மா ஜி இந்த மாதிரியெல்லாம் காலேஜில் பண்ணுறாங்களா, இந்த பிள்ளைங்களை எப்படி எந்த நம்பிக்கையில் காலேஜ் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து, டேய் நீ இருக்கிற ஒரே நம்பிக்கையில் தாண்டா என் பிள்ளைய அங்கே அனுப்புகிறேன், இல்லைனா கண்டிப்பாக அந்த காலேஜ் விட்டு நிறுத்திடுவேன் அப்படிங்க. அப்போது ஜேகேவும், நான் பார்த்துக்கிறக்கா நீ உள்ளே போ அப்படின்பாரா. அப்போ நீங்கள், எம்மோ என்ன நீ என்னை போயிட்டு இவனை பார்த்துக்க சொல்கிற, நான் சொன்ன பார்த்தியா இன்ன வரைக்கும் அது பண்ணினாலே உன் தொம்பி தான் சரியா, இவன்கிட்ட இருந்து தான் என்ன நான் பாதுகாத்துக்கணும், ஒவ்வொரு நாளும் என்னையும் என் கூட இருக்கிறவங்களையும் இவன்கிட்ட இருந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்குள்ள எனக்கு பிராணனே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. உங்களோட அம்மா, சேச்சே என் தம்பி இப்படி பண்ண மாட்டாண்டி, நீ சும்மா தேவையில்லாமல் தினமும் அவன் மேலே ஒரு பழியை போட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜேகே அப்படியே மேலே கோவமாக வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குளிக்கிறதுக்கு போயிடுவீங்க. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு கோவமாக உட்காந்துட்டே இருக்கிறாரு கட்டில் மேலே. இதெல்லாம் வந்துட்டு அக்கா கிட்ட சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, என்னதான் விளையாட்டுத்தனமாக வெளியே ஏதாவது பண்ணாலும் அதை அப்படியே வந்து போட்டு கொடுத்துட்றீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஓவராக எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அதனால் வெறியில் மனசு உட்காந்துருக்க. இந்த பக்கம் கரெக்டாக உங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, டேய் ஜேகே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போது என்னக்கா அப்படின்ட்டு கீழே வராரு. அட நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பத்திரமா இருங்க, உனக்கு எதனா வேணுமா அப்படின்னு கேட்க, இல்லைக்கா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்பாரா. அவளுக்கு எதாவது வேணுமான்னு கேளுடா அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு தானே கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வா, வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. தேவைப்படும்க்கா, நீ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வா, பொறுமையாக வா, சீக்கிரம் வராத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பி வச்சுட்டு கதவை லாக் பண்ணிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் என்னைக்கு போய் குளிச்சுட்டு அரைகுறையாக ஓடி வர ஆளாச்சே, அதாவது கூச்சம் ஒன்றுமே கிடையாது, ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு ஓடி வருவீங்க. ஆக்சுவலாக எதுக்கு ஓடி வரீங்க அப்படின்னா, சுண்டலை கட்டிட்டு அவசரமாக அம்மா வந்துட்டு கடைக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்களே, அது காது கேட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லி விடலாம், சிப்ஸாக வாங்கிட்டு வர சொல்லலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அந்த இடத்துல கதவை லாக் போட்டுட்டு நிற்கிறாரு. நீங்கள் கதை தர அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா,
முடியாது அப்படிம்பாரு. ஐயோ அம்மா போயிடும், எனக்கு வேணும், எனக்கு சிப்ஸ் வேணும், வாங்கிட்டு வர சொல்லணும், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளிவிட. ஆனால் அவர் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வழி விடாமல் அப்படியே முன்னாடி முன்னாடி ஃபார்வேர்டாக வருவார். உங்களுக்கு புரியலை. ஏய் மென்டல், என்ன பண்ணுற, தடவிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் நகர அவரும் அந்த பக்கம் கால் எடுத்து வைக்கிறாரு. ஸோ எந்த பக்கம் போனாலும் வழி மறித்து நிற்கிறாரு. நீங்கள் புரியாமல் என்ன உன் பிரச்சனை, தள்ளு, அம்மா போயிட போகிறாங்க, மறுபடியும் அவ்வளோ தூரம் கடைக்கு போக முடியாது நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே இந்த ஒரு கையில் துண்டு பிடிச்சிக்கிட்டே நின்றுருக்க. அப்போது அவரும் வந்துட்டு விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இருக்காருல்ல, உங்களை இன்றைக்கி போட்டு அடித்து சாவடிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருப்பார் போல். அப்படியே வந்துட்டு அப்படியே அடிக்கிறதுக்காக கை வாங்க நீங்கள் பயந்துருவீங்க. ஸோ அவர் கையை வாங்கவும் சடனாக கை வாங்குறாரா, அப்போ நீங்கள் பயந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு கண்ணை இருக்க முடிக்க ஒரு மாதிரி வலிக்கி விட்டுருது. நீங்கள் தான் அப்படியே அரைகுறையாக குளிச்சுட்டு ஓடி வந்திருப்பீங்கள்ல, ஸோ அப்படியே வந்துட்டு காலில் ஈரமாக இருக்கும், டைல்ஸில் வலிக்கி விட்டுருது. ஸோ வலிக்கி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல தான் போயிட்டு நீங்கள் ஜேகே மேலே பொத்துன்னு விழுக அவரு கீழே விழுந்திருப்பார். ஸோ 2 பேரோடையும் அதாவது அவர் கீழே விழுந்துருப்போம், நீங்கள் அவர் மேலே விழுந்துருவீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க, கை வாங்கினார்ல அடிக்கிறதுக்காக முறைச்சிட்டு வைத்தியக்கறா தெளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்க. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு வந்துட்டு அதாவது நீங்கள் அவர் மேலே தானே கிடப்பீங்க, ஸோ உங்கள் ஹிப்பை பிடிப்பார். அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு அந்த கூச்சங்கீச்சம் சத்தியமாக எதுவுமே தெரியவே தெரியாது. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி உங்களுக்கு ஷாக் ஆகுது, அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்படியே ஜேகேவோடையே அதாவது ஜேகே மூஞ்சியே பார்த்துட்டே இருக்கா. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டே இருப்பாரா. அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அது கையட அப்படிம்பீங்களா. ஆ என்ன அப்படிங்கிறாரு. கை 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 அப்படிங்கிறீங்க, வாய்ஸே வரமாட்டேங்குது. என்ன எடுக்கணுமா அப்படிம்பாரா. கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையெல்லாம் வேறு வருது. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவருக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்கல்ல என்னெல்லாம் உன்னால் கரெக்ட் பண்ண முடியாது, நீ வேறு ஆளை பாருங்க மாதிரி சொல்லியிருப்பீங்கள்ல. ஸோ அவரோட தாட், அதாவது அவரோட மைண்டுக்கு அது வர. ஸோ என்ன நினச்சாலும் தெரியல, அப்படியே உங்களை பிடிச்சிருப்பார்ல, ஹிப்போட சேர்த்து அப்படியே கீழே உருட்டி விட்டுருவார். ஸோ நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்க, இப்போ அவர் வந்துட்டு உங்களை அப்படியே ஹர்ல் பண்ண மாதிரி அப்படியே வந்துட்டு ஹவர் பண்ண மாதிரி இது பண்ணிப்பார். நீங்கள்னா ஷாக்காக அப்படியே அவரே பார்க்க. ஸோ ஜேகே அப்படியே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே கணத்தை அப்படியே கை வச்ச மாதிரி அப்படியே உங்கள் மேலே பார்த்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்க. நீங்கள் எந்திரி அப்படிங்களா. அவரும் அப்படிங்கிறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் இப்படியே தான் போகுது. உங்களே மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்துட்டு அவரையே மூஞ்சியே பார்த்துட்டே இருக்க. ஸோ 2 பேத்துக்கு அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்சம் நேரம் போகும். இப்போது ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அவரே வந்துட்டு ரியலைஸ் பண்ணிக்கிறாரு, ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எருமை மாடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்ச உடனே அப்படியே வந்துட்டு ஓங்கி அதை வெட்டி ஒரு உதவிப்பீங்க பாருங்கள். அவ்வளோதான், அவர் போய் குப்புரடிச்சு விழுந்துருவார். ஸோ இப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டு இங்கே பாரு, உன்னோட இந்த வேலைலாம், அது இந்த டகால்ட்டி வேலைலாம் என்கிட்ட காட்டாத. என்ன நீ இந்த மாதிரி பண்ண மயங்கிடுவேன்னு நினச்சியா? மற்ற பொண்ணுங்களை வேணா அப்படி பண்ணலாம், நீ அதோ அந்த மீரா மாதிரி அவள் ரொம்ப அப்பாவி, அதனால் உன்கிட்ட மடங்குவா. நான் அப்படி கிடையாது, நான் உன்னையே அப்படியே எடுத்து முழுங்கிட்டு போயிடுவேன், உன்னை விட மோசண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேவும் ஏன்னு கூப்பிடுறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு பேசிக்கிட்டே போயிட்டே இருக்க. எருமை டவல் என் கையில் இருக்குதுடி அப்படிம்பாரு பாருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே போயிடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டவல் இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு இன்னர்லாம் போட்டிருப்பீங்க ஓகேவா, பட் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி இந்த கூச்ச நாச்சம் எதுவும் இருந்தது இல்லை தான், ஆனால் இன்று அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க உள்ள. ஸோ உங்கள் ரூமுக்குள்ளேயே ஓடிடுவீங்க. அவரும் வந்துட்டு எருமை டவல் வாங்கிட்டு போவான் போதுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் ஆக்சுவலாக அவருக்கு அது தப்பாலாம் படலை. ஸோ அவர் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் டவலை வாங்கிட்டு போடி எருமைங்கிற மாதிரி தான் கூப்பிட்ருப்பாரு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டீங்க. ஐயோ பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு கதவு லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ லாக் பண்ணிட்டு கதவு கட்டி உட்காந்துக்கிறீங்க. என்னது, ஏன் எனக்கு இப்படி பயமாக இருக்குது? கருமம், இவன் எப்படி துண்டை எப்படி அவன் கையில் போச்சு? வெண்ணி உருவிட்டானா? ஐயோ பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாத பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. ஸோ அந்த பக்கம் அவரு வந்துட்டு கதவை தர அப்படின்பாரா. வந்துட்டான் எதுக்கு வரான், இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள்னா கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறாரு. என்னாச்சு இவளுக்கு, ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறா,
திறப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பால்கனி வழியாக போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் பயந்து போய் ஓடுனீங்கல்ல, எதனாவது பண்ணிக்குவாளா இல்லை ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பால்கனி வழியாக போகலான்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் நார்மல் ஆகிட்டு முதல்ல போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே கபோர்டுக்குள்ளே கபோர்டில் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே ஜம்ப் பண்ணுவார்ல, இந்த பக்கம் பால்கனிலேருந்து இந்த சைடு ரூம்குள்ளே ஜம்ப் பண்ண ஜங்குன்னு குதிக்கா. அவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. இருக்குன்னு பயந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுருக்கா. ஸோ அவரும் ஏய் கதை திறக்க சொன்னால் திறக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இங்கே எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு வந்தியா சைத்தானே, பயந்துட்டே ஓடனியே ஏதாவது பிரச்சனையோ என்னமோ நினச்சி பயந்து போய் வந்தேன், கதை திறக்க சொன்னால் கதை திறக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அது முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு திடீர்னு கூச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறீங்க, அது வந்துட்டு தை வரைக்கும் இருக்கும். நீங்கள் நார்மலாகவே அவ்வளோதான் ட்ரெஸ் பண்ணுவீங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான். ஸோ தை வரைக்கும் இருக்குது அந்த ஷர்ட்டு. ஸோ அதை போட்டிருந்தாலுமே திடீர்னு உங்களுக்கு கூச்சமாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து வந்துட்டு அப்படியே காலை மறைக்கிறீங்க, தலைகாணியில் எடுத்து காலை மறைச்சிக்கிறீங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்பாரா. இங்கேயே பாருங்க உனக்கு, வெளியே போ அப்படிங்கிறீங்க. என்னடா இவ திடீர்னு ஏதாவது மண்டையில் அடிபட்டுருச்சா கீழே விழுந்து, அவ்வளோ ஃபோர்ஸெல்லாம் தூக்கி நான் கீழே போடலையே அப்படின்னு நினச்சிட்டு அவர் தலையை சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுவார். அவர் வெளியே போனதுமே நீங்கள் கதவை சாத்திக்கிட்டு மறுபடியும் பார்த்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அது தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இப்படியே தான் இந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறீங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் உங்களை அவர் இறக்கி விட்டுறாரு பாதியிலேயே. நீங்களும் பார்க்குறீங்க இத்தனை நாள் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு நிறையா பொண்ணுங்க கூட ஃப்ளிட் பண்ணுவாரா. ஸோ நல்லா ப்ளே பை டைப்பா, அதனால உங்களை இப்படியே இறக்கி விட்டுட்டு எனக்கெல்லாம் ஆள் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காட்டிக்கிறது. ஏன்னா உங்கள் கூட வந்தால் ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறக்கி விட்டுருவார். இப்போ நீங்கள் அதாவது காலேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஜேகேவை சுற்றிட்டு நிற்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஆனால் எல்லோரும் அவர் சுற்றிட்டு நிற்கா. இவ்வளோ நாள் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல, பட் இன்னைக்கு பிடிக்கல அப்படியே நீங்களும் போய்ட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க கூடலாம் சேர்ந்து நின்றுட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கிறாரு. என்ன விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தா சாரா அவ கூட வந்துட்டு அந்த கையெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு இப்படி கீழே சாக்கிட்டு விளையாடுவாங்கள்ல, அதுக்கு ஏதோ ரிஸ்ட் ஏதோ சொல்லுவாங்களே கேமு, அது வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. சாராவை பார்க்குறீங்க, அவ ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. போச்சு, இவளையும் ஏதோ பண்ணிட்டான், இவ தான் பாக்கி, இவளையும் ஏதோ பண்ணிட்டான், இவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் அடிக்கிறதுக்குன்னு தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கிட்ட செங்கலெல்லாம் அரைவாசி உடச்சி அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க அழகாக இருக்கிறதுக்காக. ஸோ அதில் ஒன்று அப்படியே கையில் எடுத்துக்கிறீங்க. ஸோ கையில் எடுத்து டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று எல்லோரும் உங்களை பார்த்து பயந்துடுறாங்க. இப்படி கையில் வச்சுட்டுனா எப்படி இருக்கும், எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ சாரா மட்டும் அப்படியே உட்காந்துட்டு என்ன இது, ஏன் இப்படி கல் எடுத்துட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, கையடிடி அப்படிங்களா, என்னாச்சு வயன் அப்படிங்கிறா, கையை எடுறி அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவ்வளோ டக்குன்னு கையை எடுத்துக்க ஜேகே பார்க்குறாரு, இவளுக்கு என்ன ஆச்சு நிக்கி அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் அப்படியே அந்த கல்லை நேரம் கொண்டு போயிட்டு சாரா மேலே அடிக்கணும்னு தோணுது, பட் அவளை அடிக்க முடியாதுல்ல, ஃப்ரெண்டாக போயிட்டா. அப்படியே ஜேகே கிட்ட போய் நிற்கிறீங்க. அவரும் அரமெண்டல் என்னாச்சு, எது காலங்காலத்தில் எல்லாத்தையும் மூட் அப்செட் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கேட்பாரா. ஓஹோ, நான் மூட் அப்செட் பண்ணுறேனா அப்படின்னு கேட்பீங்களா. ஆமாம் நீதான் அப்படிங்கிறாரு. ஈஸியாக சொல்கிறாரு, பட் உங்களுக்குன்னா அது எப்படி, என்ன நேற்று இவன் எப்படியெல்லாம் பார்த்தான், அப்படியே அவன் ஐ கான்டாக்ட் எவ்வளோ நேரம், அவன் ஏதோ எப்படி சொல்கிறது, ஏதோ அப்படி பார்த்தான், இன்றைக்கி ரெண்டாலும் இவ கூட வந்து விளையாடிட்டு இருக்கிறான், அது எப்படி பொறுக்கி இவன் மேலெலாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இங்கே பாரு, நீ என்ன வேணால் பண்ணு, உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த காலத்துக்கு அந்த பக்கம் போட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா இவருக்கு புரியல. இப்போ நான் இவகிட்ட ஏதாவது சொன்னேனா சாரா அப்படின்னு கேட்க, சார் இல்லையே அப்படின்பா. அப்படியே இந்த லூஸ் இப்படி பெணாத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேட்க சாராவுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் அவளை கையை எடுன்னு சொன்ன இதுலேயே அவளுக்கு புரிஞ்சிச்சு அந்த டோன்லேயே. ஸோ சாரா தான் வந்துட்டு, ப்ரொஃபஸர் இன்னும் உங்களுக்கு தெரியலையா, இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது போல் அப்படிம்பாலா. என்ன கேம், அதை முடிச்சிட்டாலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. அந்த கேம் இல்லை, இது உங்களுக்கு அவளுக்குமான கேம் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுது, பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு அப்படிங்கிறா. இவ என்னடா அவளை விட மோசமாக பேசுகிறாளேன்னு ஜெயிக்க பார்த்துட்ருக்க. இப்போ சாராவே தெளிவாக சொல்கிறா, அவளுக்கு பொசசிவ் ஆகுது, ஜெல்லஸ் ஆகுது அப்படிங்க. ஏன் அப்படின்னு கேட்பாரா. ப்ரொஃபஸர் உங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்கள் ப்ளே பாய் டைப் தானே அப்படின்னு கேட்பாளா.
என்னது அவன் ஃப்ரெண்டு மண்டையில் அத்தை ஏற்றி வச்சிருக்காளா? நான் எல்லாத்திட்டையும் கேஷுவலாக பழகுறேன், நான் ஒன்றும் ப்ளே பாய் கிடையாது அப்படிம்பாரு. ஆனால் அவள் அப்படி தான் நினைக்கிறா அப்படின்னு இவ சொல்ல, சரி இப்போ என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்டே கேட்பாரா. அப்போ அவளும், ப்ரொஃபஸர் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்குது, இந்த பிள்ளை நீங்கள் யார்கிட்டயாவது பேசினா பயங்கரமாக வெந்து சாகுது, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு உங்களை பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதை காட்டிக்கவும் தெரியலை, காட்டிக்கவும் முடியலை, சொல்லவும் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே தெளிவாக ஜேகேக்கு சொல்ல, அவருக்கு இப்போ தான் எல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. இத்தனை நாள் வரைக்குமே எங்கே இவர் ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசினாலும் உடனே போய் அம்மாட்ட மாட்டி விட்டுருவீங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு சண்டை போடுவீங்க, பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவீங்க, எதனாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் யார்ட்டையும் பேச மட்டும் விடவே மாட்டிங்களா? அதெல்லாம் இப்போ தான் அவருக்கு புரியுது. அடிப்பாவி, இதுதான் காரணமா? ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. அவள் எப்படி சொல்லுவா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவளை வெறுப்பேற்றுறீங்க, அதனால அவள் சொல்ல மாட்றா. அவளுக்கே முதல்ல தெரியலை அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க, தெரியப்படுத்துங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இல்லைனா அவள் என் மண்டையை உடச்சி வேணுமே, என்னை விளையாட கூப்பிடாதீங்க ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு இவன் போயிடுறா. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேவும் வந்துட்டு ஏதோ உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணாலும் நீங்கள் சொல்ல விட மாட்டீங்க. இங்கே பாரு, எனக்கு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, என்கிட்ட எதுவும் ட்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அவர் நார்மலாக பேச வந்தாலே நீங்கள் இப்போலாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர்கிட்ட வந்தாலே ஹார்ட்டில் படப்படப்படன்னு அடிக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறப்ப கூட பைக்கில் நல்லா 4 இன்ச் தள்ளி தான் உட்காந்துட்டு வரீங்க பின்னாடி. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா மீராவுக்கு தான் வந்துட்டு ஜேகே மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஸோ அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்டே பேசுறதுக்காக இன்றைக்கி எதுவும் லெட்டரெல்லாம் எழுதிட்டுருக்கா. நீங்கள் எதாச்சும் அதை பார்த்துட்டு என்னடி இது அப்படின்னு கேட்பீங்களா. அப்போ அவளும், எனக்கு ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்கு, அதை நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறவன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சீ நானே பண்ண மாட்டேன், அவன் ஒரு பொறுக்கி, நீ பாரு உனக்கு அவன்லாம் செட் ஆக மாட்டான், அதுவும் உன் கேரக்டர், நீ தங்கமான பொண்ணு, ஆனால் அவன் அப்படி கிடையாது, பொறுக்கி, சரியான பொறுக்கி, அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டை கழுவிட்டே இருக்கா. அவளுக்கு அழுகே வந்துடுது. ஏன் நீ எப்போத்தாலும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஏன்னா எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், வீட்லேயும் எனக்கு தெரியும் அப்படிம்பீங்களா. வீட்டில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஏன்னா அவன் என் மாமா அப்படின்னு சொல்லுவீங்க, இப்போ தான் சொல்லுவீங்க. ஸோ அவளுக்கு ஷாக்காக இருக்குது இதுவே. அப்போ நிஜமாவே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பாளா. ஆமாடி சத்தியமாக உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட இன்னொரு அந்த ஃபைனல் செமஸ்டர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபைனல் செமஸ்டரே வந்துடுச்சு. நீங்கள் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிக்கவே போகிறீங்க. ஸோ இத்தனை நாள் வரைக்குமே ஜேகே உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வந்தாலும் நீங்கள் அதை காட்டிக்க மாட்டீங்க, ஏதாவது பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவீங்க. பட் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே இல்லையா காலேஜ், அதனால் நீங்கள் எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா ஜேகே இருப்பார்ல, ஸோ அவரோட கேபினுக்கு போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரா வந்துட்டு மீரா கூட கேன்டீன் போயிட்டு வந்துட்டுருப்பா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களால விட்டுட்டு தனியாக வந்துட்டு கேபினுக்கு போவீங்க. ஸோ கேபினில் பார்த்தா ஜேகே மட்டும் தான் இருக்கார், மற்ற ப்ரொஃபஸர் எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிருப்பாங்க. இவர் சும்மா போர் அடிக்குது போங்கடான்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்கா. நீங்கள் கரெக்டாக உள்ளே போவீங்க. என்னடி அப்படின்னு கேட்குறாரு உங்களை பார்த்ததுமே. அப்போ நீங்களும் மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவீங்களா. அம்மாடியோ என்னது காலேஜை முடிச்சுட்டா இப்போ வந்து ப்ரொஃபஸருங்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஏன் கூப்பிட்டா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போவீங்களா. உங்கள் பேச்சு நட பாவனை எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரும் வந்துட்டு என்ன ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் யா அவன்கிட்ட ஒரு டவுட் கேட்க வந்தேன், கேட்கலாமா, எனக்கு ஒரு பயங்கர சந்தேகம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏண்டி அவ்வளோதான் செமஸ்டரே முடிய போகுது காலேஜ், இன்றைக்கி என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நீங்களும் எனக்கு இதோ இந்த லெசனில் சந்தேகமாக இருக்குது, எனக்கு இந்த டயக்ராம் போடவே முடியல, இதை எப்படி போடுறது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறீங்க. மாமாவா, அதை ஏம்மா நீ ஒரு மாக்கிரமாக கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அது வந்துட்டு இதோ இப்படி தான் வரைஞ்சி காட்டுறாரு ஒரு பேப்பரில். அப்போ நீங்கள் அது எனக்கு தலகலாக தெரியுதே, நானும் அந்த பக்கம் வந்து நின்றுக்கிட்டா அப்படின்னு கேட்பீங்களா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேபிள் பக்கம் நிற்க வைப்பார். நீங்கள் அப்படி நின்று பார்த்துட்டு கால் வலிக்குது, நானும் அப்படியே உட்காந்துக்கவா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டு சரி உட்காரு அப்படின்பாரா. மேடம் எங்கே உட்காருங்கண்ணா, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மடியில் உட்காருவீங்க. அதுவே அவருக்கு செம ஷாக்கு, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் வந்துட்டு அப்படியே அவரோட மடியிலே உட்காந்துக்கிட்டு இப்போது
எப்படி இந்த டயக்ராம் வரையுதுன்னு சொல்லி கொடுமாம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சமத்தாக கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்க, இப்போது நான் வேணால் ட்ரா பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? இந்தான்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு பென்சில் கொடுப்பாரு. அப்போ நீங்கள் அதை வந்து தப்பு தப்பாக வரைவீங்களா? ஏய் இப்படி இல்லடி அப்படின்னு அவர் சொல்ல, வேறு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கையை காட்டுங்க, கையை பிடிச்சி வரைஞ்சி காட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரும் வந்துட்டு கையை பிடிச்சி அப்படி இந்த ட்ராயிங் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வரைஞ்சி காட்டிகிட்ருக்க, மேடம் பார்த்தீங்கன்னா உங்களோட சில்மிசம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. டக்குன்னு அவரோட கணத்தில் வந்துட்டு நீங்கள் கிஸ் பண்ண, அவ்வளோதான். செம்ம ஷாக்கு மனுஷனுக்கு. இதை பார்த்தீங்கன்னா கேன்டீன் போயிட்டு வந்துட்டு இருந்த நம்மளோட சாராவும் மீராவும் பார்த்துட்றாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அப்படியே அவங்களும் ஷாக்காக இருக்க, இங்கே ஜேகேக்கு தான் அதுக்கு மேலே ஷாக்கு. ஸோ நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு, நான் சொன்னேன்தான் உன்னாலலாம் என்னை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு, ஆனால் என்னால் உன்னை கரெக்ட் பண்ண முடியும். எப்பயும் நான் தான் வின் பண்ணேன், நான் தான் உன்னை கரெக்ட் பண்ணேன், நீ என்னை கரெக்ட் பண்ணல, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல, அவ்வளோதான். இதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு டிங்குன்னு அப்படியே ஆடிட்டு போயிடுறீங்க அந்த பக்கம் வெளியே. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படி கணத்தில் கை வச்சவர் தான், என்ன பண்ணா இவ, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கணத்தில் கை வச்சு பார்த்துட்டே இருப்பார். ஸோ இப்படியே தான் இந்த டேஸ்லாம் ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் காலேஜெல்லாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு 1 இயர் வந்துட்டு அதாவது வெளியே ஒர்க் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் தனியாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஓடி வந்துட்டு ஜேகேக்கிட்டே அம்மாக்கிட்டேயும் சொல்ல, 2 பேரும் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது, அதாவது சூப்பராக வந்துட்டு நீ வந்துட்டு ஒர்க் பண்ணுற, இன்னும் நல்லா வந்துட்டு டெவலப் ஆகிடுவேன், நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்ப, நீங்களும் அப்படியே தான் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு அதுக்கான லோன் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே சேங்ஷன் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங்க்கான கான்ட்ராக்ட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுது, அதெல்லாம் 1.5 இயர் ஆகுது அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் கட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட திறப்பு விழா, அதை எல்லோரும் நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி நிறையா பெரிய விஐபி எல்லாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் இதான் உங்களோட ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு, ரொம்ப அழகான விஷயம் அப்படிங்கிறனால எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வேறு. ஸோ அதனால் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ எல்லோரும் வந்துட்டு தேங்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. சடனாக பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துட்டு திடீர்னு வந்துடுறாங்க உள்ள. அவங்கள பார்த்ததுமே நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் பார்க்குறாங்க, ஜெக்கியும் பார்க்குறாரு, இவங்க என்ன திடீர்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சடனாக அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன எதுவுமே புரியல. சரி என்ன பண்ணுறீங்க, எதுக்காக என்ன இப்படி அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க எல்லாமே ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்கிறேன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. பின்னாடியே ஜேகே வருவார், அவரையும் விடமாட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் பின்னாடியே அவர் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பார்த்தா அங்கே இருக்க வேண்டிய போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவும் உங்களோட அம்மாவும், இல்லையே சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு, போலீஸ்லாம் இந்த ஸ்டேஷனுக்காரங்க தான் சொல்லி வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க, வாரண்ட் இல்லாமல் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே அரெஸ்ட் பண்ண வாரண்ட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு மனசு ஒத்து வரணும், இல்லைனா அவங்களோட வக்கீல்கிட்ட பேசணும்னு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குதுமா, எடுத்ததும் அப்படி தூக்கிட்டெல்லாம் வர முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரே நான்லாம் எங்கேயுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லவும், அவ்வளோதான். இங்கே உங்களோட அம்மானா ஓன் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சாராக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்க, சாராக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நான் இப்போ தான் நான் வரத்துக்காக அங்கே கிளம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அவள் கொஞ்சம் லேட் ஆகிருக்கும் அவங்க கிளம்பி வரத்துக்கு, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு. ஸோ அவங்க வரத்துக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கிற வழியில் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ அவளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்கிட்டே வந்துட்டா. ஸோ இப்போது ஜேகே, உங்களோட அம்மா அண்ட் சாரா 3 பேர் அங்கேயே நின்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போலீஸாக வந்தாங்க, பட்டு இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க போலீஸ் இல்லைன்னா வேறு யாராக இருக்கும். அப்போது சாரா நீ சொல்லு, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, யார்கிட்ட சண்டைக்கு இது போட்டு வச்சுருக்காளா, ஏதாவது வம்பிழுத்து வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரொஃபஸர் அவள் அப்படியெல்லாம் பண்ணலையே, காலேஜோட அந்த மாதிரி சேட்டை பண்ணுவா, அதெல்லாம் காலேஜோட முடிஞ்சு, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனையாக இருக்கும், அப்புறம் எப்படி யார் அவளை வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு போனது, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்போவே. ஸோ அவங்க வந்துட்டு இந்த சைபர் கிரைமில் கொடுத்து மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண ஒரு இடத்துல வந்துட்டு கடைசியாக சிக்னல் காட்டுது. ஸோ அந்த இடத்துக்கு எல்லோரும் போய் பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெட்ட வெளியான இடம், எதுவுமே கிடையாது. என்னது
ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, அப்போ தான் வந்துட்டு சாரா பார்க்குற ஒரு இடத்துல கீழே சும்மா எதாச்சியாக பார்த்துருப்பா. பார்த்தா சிம் கார்டு ஒன்று கிடக்குது. சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜேகே திரும்புவார். இங்கே பாருங்கள் சிம் கார்டு ஒயினோடதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் அது உங்களோட தான். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கிற சிம் கார்டை கழட்டி தூக்கி போட்டாங்க போல். அதனால லாஸ்ட்டாக சிக்னல் வந்துட்டு இந்த இடத்துல காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட போலீஸ்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி மொபைலோட ஐஎம்இஐ நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு செக் பண்ண முடியுமான்னு கேட்க, பண்ண முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அந்த ஐஎம்இஐ நம்பர் கேட்க, உங்களோட மொபைல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்கல்ல, ஸோ எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அதோட அட்டை பாக்ஸை தூக்கி எறியவே மாட்டீங்க. அதை ஞாபகார்த்தம்னு வச்சுக்கிட்டு ஸ்டோர் ரூம் நிறையா அது இது கிடக்கும். இப்போ உங்களோட அம்மா தான் வந்துட்டு அதில் எழுதியிருக்கும்ல, இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு போலீஸ் வந்துட்டு உங்களோட அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்க நிறைய ஃபோன் வாங்கியிருப்பீங்க போல். ஸோ எல்லா பாக்ஸில் எந்த பாக்ஸ்னு தெரியாமல் அவங்களும் வந்துட்டு குழம்பி போக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைபர் க்ரைமில் கொடுக்க அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல வேலைக்கு உங்களோட பழைய ஃபோன் எல்லாமே வீட்டில் தான் கிடக்கும். ஸோ 4-5 ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4 ஃபோன் நம்பர் வந்துட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ் காட்டுது, ஒன்று மட்டும் வேறு ஏதோ காட்டுது. இப்போது ஒரு இடத்துல சிக்னல் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகணும் போல். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போங்க, நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல எல்லோரும் போகிறாங்க. அண்ட் ஜேகே அண்ட் சாரா 2 பேரும் கூடவே தான் போகிறாங்க போலீஸ் கூட. இப்போ இப்படியே தான் நைட்டும் பகலுமா தேடிட்டு இருக்கிறாங்க. எந்த இடம்னே தெரியல. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பரந்த வெட்ட வெளியாக இருக்குது. போயிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சின்ன செடி கொடியெல்லாம் கிடையாது. சின்ன அந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்குள்ள, அதெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புல்லெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. ஒரு மாதிரி காடே வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி பட்டக்காடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிடக்குது. இப்போ அதில் தான் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி இருட்டே ஆகிடுச்சு. போலீஸ்னாலேயும் முடியல, சாரானாலேயும் முடியல, செக்கவும் முடியல தான். எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய்ட்டு அப்படி கீழே உட்காந்துடுறாங்க. அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைபர் க்ரைம்லேருந்து சொல்ல, ஆனால் யாருக்கும் நடக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை. அந்த இடத்துல தண்ணி கூட இல்லாமல் எல்லோரும் காலையிலேருந்து அலைஞ்சு திரிஞ்சிருப்பாங்கள்ல. ஸோ அதனால் ஒரு மாதிரி எல்லாருமே டயர்ட் ஆகிட்டு அங்கேயே இப்படி படுத்துடுறாங்க. ஜேகேவால் அவங்கள எந்திரிச்சு போய் தேடுங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் பார்த்துருப்பார்ல, காலையிலேருந்து அவர் கூட தானே எல்லோரும் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள எழுப்ப மனசு இல்லாமல் நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மட்டும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ அப்படியே அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு உங்களை தேடிக்கிட்டு. எங்காவது வந்துட்டு ரூட் கிடைக்குமா, ஸோ இங்கே எங்காவது இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தேடிகிட்டே போயிட்டே இருக்கா. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அப்படின்னு வந்து போயிட்டுருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி காலேஜெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பார். அப்போ தூங்கும்போது என்னன்னு தெரியல, அவருக்கு ஏதோ வந்துட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு மாதிரி ஊறிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்குமா. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே போய்ட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டு இருந்திருப்பீங்க. இங்கே என்னடி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறியா, இதுதானே நம்ம ரூமு, அதான் வந்து படுத்தேன், எனக்கு அங்கே தூக்கம் வரல மாமா அப்படிம்பீங்களா. தூக்கம் வரலன்னா ஏன் ரூமுக்கு வருவியா, அக்கா பார்த்தா என்ன ஆகிறது, மரியாதையே போயிடும்ல, அதாவது ஒரு ரூமுக்கு போயிடு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அதெல்லாம் போக முடியாது, எனக்கு அங்கே தூக்கம் வரல, அதெல்லாம் என் ரூம் கிடையாது, நீ இருக்கிறது தான் என்னோடய ரூம், ராமன் இருக்கிற இடம் தான் சேதிக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. மகளே அக்கா மட்டும் வந்தான்னு வைய அவ்வளோதான், 2 பேத்துக்கு சங்குதான், மரியாதையே ஓடி போய் எழுந்திரிச்சு அப்படிம்பாரா. அப்போ நீங்கள் டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு எந்திரிச்சு நிற்க. ஆமாம் எந்திரிச்சு போகணும், எந்திரிச்சிட்டில கிளம்பு அப்படிம்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டு மேலே ஏறி நின்றுக்குவீங்க. அவர் எப்படி படுத்துருப்பாரா, என்ன எதுக்கு இப்படி கட்டில் மேலே ஏறி நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 கையை விரிச்சிட்டு பொத்துன்னு அவர் மேலே அப்படி கண்ணை மூடிட்டு விழுகுறீங்க. ஸோ டக்குன்னு அவர் உங்களை கேட்ச் பண்ணியிருப்பார். அப்படி இல்லைன்னா அவர் மேலேயே தான் விழுந்திருப்பீங்க, மூக்கு உடஞ்சிருக்கும் அவருக்கு. ஸோ நல்ல வேலை அப்படி உங்களை கேட்ச் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு அந்த டே உங்களுக்கு அப்படி தான் ஜாலியாக போயிருந்துருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே அந்த காட்டுக்குள்ளே நைட்டில், அதாவது இருட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ட காட்டில் வந்துட்டு தேடிட்டு போயிட்டுருக்காரு. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு சத்தமும் கிடையாது, இருட்டாக இருக்குது, ஒரு மரம் செடி கூட கிடையாது. அதுக்குள்ளே எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் அந்த மனுஷன் அப்படியே நைட்டு பகலமாக தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட லிட்ரலி விடிகிற மாதிரியே ஆயிடுச்சு. சாரா ஒரு மாதிரி கேர் ஆகி தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா விழுந்திருப்பா. இப்போ தான் கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லோரும் அப்படி கிடக்கவும் ஜேகே தேடுறா, ஜேகே காணோம். ஸோ அவள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறானா, எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறா. அவளும் வந்துட்டு எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே தேடிட்டு இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஏன்னா அவளுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால தான். ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா இல்லையா ஒரு தகவலும் தெரியல. காடு காடாக தேடுறாங்களே தவிர கிடைப்பீங்களாங்கிறது அதாவது உத்தரவாதம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் அப்படியே அழுதுட்டு அவ்வளோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. ஜேகே ஒரு பக்கம் அழுதுட்டு தேடிட்டு இருப்பாரு. போலீஸால் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேறு ஒரு பேட்ச் வந்துட்டு அவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக காடாக இருந்தால் கூட, அதாவது மரஞ்செடி இருக்கிற காடாக இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். பட் இது எதோ பொட்டு காடு மாதிரி இருக்குது, ஒன்றும் மரம் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி காட்டுக்குள்ளே எங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். 3 நாள், கிட்டத்தட்ட 3 நாள் தேடிட்டே இருக்கிறாங்க. அதே இடத்துல தான் அந்த சைபர் கிரைம்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, இன்னும் நீங்கள் போகணும்னு சொல்ல இவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. அது எப்படின்னே தெரியல. அவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம், ஓகேவா, கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, நிறைய தூரமே. எந்த ஒரு மரச்செடி கூட இல்லாமல் அவ்வளோ வெறுமையாக இருந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க. ஸோ அதாவது பகல் டைமில் வெயில் அடித்தா ஒதுங்கிறதுக்கு கூட நிழல் கிடையாது. ஸோ அப்படியே தான் தேடிட்டு கிடக்குறாங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. அப்போது அந்த சைபர் கிரைம்லேருந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நீங்கள் பக்கமாக ரீச் பண்ணிட்டீங்க, சீக்கிரமாக போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு கிடச்சிருச்சு, அதாவது பக்கமாக வந்துருச்சுன்னு நினச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஜேகே அப்படியே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. இவங்க சொன்ன இடமும் ரீச் பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் கிடையாது, யாருமே கிடையாது. இப்போ போலீஸ்க்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி மொபைல்லையும் கூட வந்து அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் மட்டும் தான் கிடைக்கிறத தவிர நீங்கள் கிடைக்கல. ஸோ போலீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள் சார், 1 வீக்காக நாமளும் தேடிட்டு இருக்கிறோம், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல உங்களோட அந்த வைன் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம ஆக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரி எடுக்கணும், நம்ம வேறு பக்கம் தேடணும், வேறு க்ளூ தேடி போகணும், அதனால் நாங்கள் போகிறோம், இங்கே அவங்க இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கூப்பிட, சாரா பார்த்தீங்கன்னா இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தேடி பார்க்கலாமான்னு கேட்குறா. அப்போ போலீஸ்லாம் வந்துட்டு இல்லை போகலான்னு சொல்லிட்டு ஜேகேவை சேர்த்து கூப்பிட்டு வர, வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா அழுதே கிடக்குறாங்க எந்நேரம் பார்த்தாலுமே. ஸோ ஜேகே வந்துட்டு ஃபோன் பண்ணி, அக்கா ஒன்றும் இல்லை, நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவா, கிடச்சிடுவா, பக்கத்தில் தான் இருக்கா, நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாதானப்படுத்திகிட்டே இருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மொபைலு சிம்மெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என்னன்னு தெரியல ஜேகே நடந்து போயிட்டுருப்பாரா, அப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா அவரோட செப்பல் வந்துட்டு அந்து போயிடும். ஓகேவா. ஸோ போலீஸ்லாம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டுருப்பாங்க. ஸோ இவரோட செப்பலை அந்து போனதுனால பார்த்தீங்கன்னா இவரும் அந்த செப்பலை அப்படியே கழட்டி பார்த்துட்ருக்காரு, ஏதாவது போட முடியுமான்னு. ஏன்னா அது காடு இல்லையா, ஸோ ரொம்ப கால் கொதிக்கும், நடக்க முடியாது. ஸோ இது எப்படிடா போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த செப்பலை வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாராவும் அவங்க கூட போயிருப்பா. ஸோ எல்லோரும் வந்துட்டு போயிடுறாங்க, அந்த பக்கம் தூரமாகவே போயிடுறாங்க. பட் ஜேகே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்றுட்டுருப்பாரு. ஸோ நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இது ஈவினிங் ஆகிற டைம் தான். ஸோ லிட்ரலி இது வந்துட்டு இருட்டு கட்டுற மாதிரி டைம் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அரௌண்ட் ஒரு 6 o'clock மேலே ஆகுது. அப்போது அந்த செப்பல் வந்துட்டு ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது வார் தானே பிஞ்சு வந்திருக்கும், அது உள்ளே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பலை கையில் எடுத்து அது இது பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தாரு அப்படின்னா அவரோட செப்பலில் ஏதோ பிளட் ஸ்டெயின் எல்லாம் இருக்குது. அவருக்கு ஒன்றும் புரியலை, இங்கேருந்து யாருக்கும் அடிப்படலையே, எங்கேருந்து வந்து இந்த பிளட் ஸ்டெயின் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தடுத்துட்டு பார்க்குறாரு. லைட்டாக ஒரு மாதிரி ஒட்டி இருக்கும் போல், லிட்ரலி லைட்டாக ஒட்டி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஒட்டின மாதிரி கிடையாது. அவருக்கு ஒன்றும் புரியல. பட் ஒரு செகண்ட் அவருக்கு பயம் ஆயிடுச்சு. ஒரு வேளை வைன் இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாருனா, அங்கேருந்து திரும்ப எந்த தடத்துல வந்தாரோ அதே தடத்துல போயிட்டுருக்காரு. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு எதுவுமே காணோம். பட் அவர் நடந்த ஏதோ ஒரு வழியில் தான் இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் இல்லையா ரிட்டன் வரும்போது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்தாரோ அவ்வளோ தூரம் திரும்ப ஆப்போசிட்லேயே போயிட்டுருக்காரு. அப்படியே போகும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக ஏதோ கொஞ்சோண்டு ஒரு பிளட் ஸ்டெயின் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது, அப்போது இங்கெங்காவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருக்காரு. அப்படி போக போக பார்த்திங்கன்னா இருட்டும் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் ஒரு இடத்துல அது வெட்ட வெளியான காடு இல்லையா. ஸோ ஒரு மரச்செடி கூட இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மரமா, செடியா, கம்பியா, குச்சியா, இல்லை மனுஷங்களா, எதுவுமே தெரியல. ஜஸ்ட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ இந்த ஏசு சிலுவை போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது மட்டும் தெரியுது. அது என்னென்னு அவருக்கும் தெரியல. சரி ஓகே, அது என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் அந்த இடத்த ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அதை ரீச் பண்ணிடுறாரு. ஸோ ரீச் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சமாதி. ஓகேவா, அது மனுஷங்களும் கிடையாது, குச்சியெல்லாம் கிடையாது, ஒரு சமாதி. அதை வந்துட்டு இந்த ஏசு சிலுவை மாதிரி போட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்க்குறாரு. என்ன இது, இந்த வெட்ட வெளியான காட்டுக்குள்ளே யார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறது
ஒரு வேளை இந்த காட்டுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் எடுத்து அப்படி டார்ச் அடிப்பார். ஸோ என்ன ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலான்னு தானே யார் இருந்தாலும் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டார்ச் அடிக்கும்போது அவ்வளோதான், அதை பார்த்து அவருக்கு செம்ம ஷாக்கு. ஒரு நிமிஷம் அந்த மனுஷனுக்கு மூச்சே நின்று போயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த சிலுவையெல்லாம் இது பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அந்த கல்லில் வந்துட்டு மீராவோட ஃபோட்டோ புதைச்சிருக்கு. அதாவது மீராவோட ஃபோட்டோவை பதிச்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே அவருக்கு நம்பவே முடியல. பேர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா கரெக்டாக அவளோட டேட் ஆஃப் பர்த் அந்த அந்த மாதிரி இயர்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஒன்றுமே புரியல. மீரா தான், ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறைவு பார்த்தா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் உங்களுக்கு ஃபைனல் இயர் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டே. ஓகேவா? ஸோ ஃபைனல் இயர் முடித்து ஃபைனல் டே காலேஜுக்கு போயிருந்துப்பீங்களா. ஸோ அந்த டேட்டு அதை பார்த்ததுமே அவருக்கு கை காலெலாம் நடுங்கி போயிடுச்சு. நல்லா இருப்பான்லாம் நினச்சேன். என்னாச்சு இவளுக்கு, இங்கே எப்படி இவளோட டெட் பாடி, அதாவது இங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியலை, எதுவுமே கனெக்ட் பண்ணிக்க முடியலை. இப்போது அந்த இடத்துலேருந்து ஒரு வேளை இங்கே எங்கேயாவது வைன் இருப்பாளா, ஒரு வேலை பார்க்க இது வந்திருப்பாளா, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த பக்கம்லாம் போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த சிலுவைக்கு பின்னாடி, ஆக்சுவலாக அவர் முன்னாடி நின்று பார்த்துருப்பாரு, இப்போ அந்த சிலுவைக்கு பின்னாடி தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஏதோ சத்தம் லைட்டாக அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். பட் நீங்கள் ஆக்சுவலாக அழுகலை, அப்படியே வந்துட்டு மயக்கத்தில் கிடப்பீங்க அந்த சிலுவைக்கு பின்னாடி. ஸோ லைட்டாக ஏதோ மயக்கத்தில் ஒரு மாதிரி பெனாத்தில் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்க அப்போ அது அவருக்கு கேட்டிருக்கும். அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு பயம் ஆகிடுச்சு. அங்கே மனுஷங்களே இல்லை, திடீர்னு அழுகு சத்தம் கேட்டால் பயமாக இருக்கும்ல, அங்கே பாடியெல்லாம் வேறு இருக்கவும், அதனால் பயமாக இருந்திருக்கும். ஸோ ஆனால் திரும்பி பார்க்குறாரு. லைட் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு கிடக்குறீங்க. அதாவது அந்த சமாதிக்கு பின்னாடி. அங்கேருந்து உங்களை பார்த்ததுமே ஜேகேக்கு அப்போ தான் உயிரே வருது. ஆனால் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. மயங்கி கிடக்குறீங்க இல்லையா. அப்படியே அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட காலில் இருக்க அந்த செப்பல் ஆல்ரெடி பிஞ்சு இருக்கும் இல்லையா. ஸோ அது எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு. பட் இப்போ அது அகைன் பிஞ்சிருச்சு. அது பிஞ்சதுக்கப்புறமா செப்பல் இல்லாமல் தான் ஓடி வராரு. உங்களை பார்த்துட்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டை அந்த முள் கம்பின்னு சொல்லிட்டு என்னென்னமோ குத்துது. பட் இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு அந்த ரத்தத்தோடய அப்படியே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து உங்களை தூக்கி அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டு வயின் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை வச்சு அதாவது கையை வச்சு கணத்தை தட்டுறாரு. கையெல்லாம் நடுங்குது அவருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும், அவரும் தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. தண்ணி ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் அது வெறுப்பட்ட காடு, அதில் தண்ணி அங்கேருந்து கிடைக்கும். ஸோ எங்கேயுமே தண்ணியும் கிடைக்காம உங்களை தூக்கவும் முடியல. ரொம்ப கொலன்னு போயிட்டே இருக்கிறீங்க. தூக்குற அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்களை தூக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் ஆகுது. அவரோட காலையும் அடிபட்டு இருக்க. முதல்ல தண்ணி கொடுத்தா தான் நீங்கள் கண்ணை முழிப்பீங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இப்போதைக்கு. தண்ணி எங்காவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவரும் சுற்றி எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்காரு. அந்த காலில் ரத்தம் வேறு கொட்டிக்கிட்டு இருக்குது. பட் கண்ணாடி எல்லாம் காலை கிழிச்சிருக்குது. ஒரு கண்ணாடி லைட்டாக உள்ளே போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே ஜேகே அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி கிடைக்குமான்னு பார்த்து ஓடிக்கிட்டே இருந்துட்டு ஒரு வழியில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ திரும்ப ஓடி வந்து அப்படியே உங்களை தூக்கி அவரோட மடியில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை கணத்தை தட்டிக்கிட்டே இருப்பார். பயந்து போய் அழுதுட்டு அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு இடி சத்தம் கேட்க அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. அழகாக ஒரு சொட்டு மழை வந்துட்டு கரெக்டாக அவரோட கன்னத்திலே விழுகுது. ஸோ அந்த கன்னத்தில் அந்த மழை தண்ணி விழுகுற ஒரு தொட்டு பார்த்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சடன்னு நல்ல மழை. ஸோ இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. உங்களுக்கு தண்ணி தெளிக்கத்தானே தண்ணி இல்லை, ஆனால் இப்போ எவ்வளோ மழை பெய்யுது. அப்படியே அந்த மழையில் நீங்கள் நினையா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அந்த மயக்கம் தெரியுது. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா 2 கை அப்படியே ஒரு மாதிரி குவிச்சு வச்சுட்டு நிற்கிறாரு, உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த மழை தண்ணி எல்லாம் கையில் கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறமா உங்களோட வாய்க்கு அதை அப்படியே வந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி காட்டி விடுறாரு. தண்ணி காட்டி விடுவோம்ல குழந்தைங்களுக்கு இல்லை கையில் பிடிச்சி, அந்த மாதிரி உங்களோட வாய்க்கு அப்படியே தண்ணி கொடுக்க நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குறீங்க. ஸோ தண்ணியை கொஞ்சம் குடித்ததுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட லிட்ரலி 1 வீக் ஆகியிருக்கும். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தண்ணி, அதாவது சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் தான் நீங்களும் கடந்திருப்பீங்க. இப்போது இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தண்ணி குடிக்கிறீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா. இப்போ அப்படியே அந்த தண்ணி குடித்ததுமே லைட்டாக கண்ணை முழிப்பீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஜேகேவோட மடியில் தான் நீங்கள் இருப்பீங்களா. அவ்வளோதான். அவரை பார்த்தா அடுத்த செகண்ட் உங்களால் நம்பவே முடியல. அப்படியே பயத்தில் அவரை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்கள மடியில் படுக்க வச்சுருப்பாரு. நீங்கள் அப்படியே மடியில் இருக்கிற மாதிரி அவர் ஹக் பண்ணிக்கோ. அவரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் அவர் நல்லா வாட்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஏதோ பெண்ணாத்திக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு. என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தா, மாமா நான் கொன்னுட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியலை. இப்போ தான் உங்களை அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அவரை பார்க்க வச்சுட்டு, என்ன பேசுகிற நீ, இங்கே என்ன பண்ணுற, யாரும் நீங்கள் இப்படி கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அந்த அவளோட சமாதி காட்டி உங்களே காட்டிக்கிறீங்க. ஸோ ஒரு கையை அவளை காட்டுறீங்க, திரும்ப வந்துட்டு அதே மாதிரி உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு, இவளை நான் கொன்னுட்டேன், நான் தான்
நான் தான் கொன்னுட்டேன். ஃப்ரெண்டு கொன்னுட்டேன் மாமா. க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை தான், ஆனாலும் கொன்னுட்டேன். ஆனாலும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுன்னு தெரியாமல் நான் கொன்ட்டேன்னே சொல்கிறீங்க. அவருக்கு புரியாமல் நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் சடனாக வந்துட்டு ஒரு மாதிரி டக்குன்னு அவர் மடியிலேருந்து எந்திரிச்சிட்டு அந்த பக்கம் ஒரு மாதிரி கையை போட்டு பரண்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ எதையும் வந்துட்டு அந்த மண்ணுக்குள்ளே தேடிட்டு இருக்கிறீங்க. கை வச்சு இருட்டில் கையெல்லாம் கண்ணாடி கிழிச்சிட்டு போகுதுன்னு சொல்ல நீங்கள் அப்படியே கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டே தேடுறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் ஒரு புக் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன டைரி மாதிரி. நீங்கள் அதை அப்படியே கண்டுபிடிச்சி எடுத்து அம்மா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இப்போ தான் அதை வந்துட்டு அவர் படித்து பார்க்குறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மீராவுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஜேகேவை பிடிச்சிருக்கும். அதை தான் எழுதியிருக்கிற அந்த டைரியில். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேகேவும் உங்களை கொஞ்சம் கடுப்பேற்றத்துக்காக அவள் கூட அந்த போர்டில் எழுதி வச்சுருப்பார்ல. ஸோ அந்த டைமில் அவளுக்கு ரொம்பவே இன்னும் அவர் மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்கும். ஸோ அது லவ்வாகவே மாறி இருக்கும். மீரா பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாள். ஸோ உங்களுக்கும் மீராக்கும் காலேஜில் தான் பழக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அவள் வேறு ஒரு ஸ்கூலில் படிக்கும்போதே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல ஜேகே தான் வந்துட்டு அவளை காப்பாற்றிருப்பார். அதெல்லாம் கூட எழுதியிருக்கா. ஜேகேக்கே அது தெரியாது. ஏதோ ஒரு பொண்ணை சேவ் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கே தவிர அது அவன் தெரியாது. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன தான் அவரை தப்புன்னு சொன்னாலுமே மீரா வந்துட்டு இல்லை அவர் நல்லவர்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ஸோ அது எல்லாமே எழுதி வச்சுருக்கா. அதெல்லாம் அப்படி ஜேகே படிக்க அவருக்கே அழுகையாக வருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவள் இறக்குற நாள் வந்து அவளும் சாராவும் கேன்டீன் போயிட்டு ரிட்டன் வரும்போது நீங்கள் அவருக்கு கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவரும் அதை வந்துட்டு வேணான்னு சொல்லி தடுத்த மாதிரி இல்லை. அவருக்கும் உங்களை பிடிக்கும் இல்லையா? ஸோ அவரும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பார். அதைத்தான் அவள் பார்த்துருப்பா. அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவள் உங்ககிட்ட நிறைய டைம் கேட்டிருப்பா, இந்த மாதிரி எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் இல்லை அவன் பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லியிருப்பீங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு அவரை லவ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அவளுக்கு அதை ஏற்றுக்கவே முடியலை. இதை ஒரு வேளை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட அவளுக்கு அது பெரிய விஷயமா பாதிச்சிருக்காதோ என்னமோ. பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை எழுதியிருப்பா, என்னோடய ஃப்ரெண்டே எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன தான் அவளை சாரா அளவுக்கு ஃப்ரெண்டாக பார்க்கலனாலுமே அவள் உங்களை நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பா. ரொம்ப சமத்தான பொண்ணு, இன்னசென்ட்டான பொண்ணு மீரா. ஸோ அவளால் இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. அதனால் ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டு அந்த அன்றைக்கி வீட்டில் போனதுமே சூசைட் பண்ணியிருந்திருப்பா. இவளோட இந்த டைரியே இத்தனை வருஷம் கழித்து இவளோட அப்பாவுக்கு இப்போ தான் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவரோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி கடத்தி கொண்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். டைரி தூக்கி போட்டிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் முழுசாக எதுவும் சொல்லலை. அந்த சமாதி இருக்குதுல்ல, அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு அவரோட டைரி மட்டும் போட்டுட்டு அவர் அந்த போலீஸ்காரங்களாம் இருக்காங்களோ அவங்களோட அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த சமாதிக்கிட்ட எதுக்கு இவங்க நம்மளை கொண்டு வந்து விட்டாங்கன்னு கூட தெரியாது. ஆக்சுவலாக அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் உங்களை கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு அந்த டைரியை மட்டும் தூக்கி போட்டுட்டு அவர் போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த சமாதியில் அந்த இதில் வந்துட்டு எழுதிக்குள்ளே பேர் பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதை பார்த்ததுமே உங்களால் நம்பவே முடியல. என்னதான் ரொம்ப சாராளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இல்லைனாலுமே உங்களுக்கு அவளை பிடிக்கும். ஸோ ஒரு மாதிரி சமத்தாக இருப்பா, அமைதியாக இருப்பா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பா. ஸோ அதனால் உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கும் தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி பார்க்கல. ஸோ அவள் எப்படி இறந்தான்னு உங்களுக்கு தெரியல, எதுக்காக உங்களை கொண்டு வந்து எங்கே போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தோட ஓகேவா, ஸோ ஃபுல்லாக ஒரு மாதிரி பயத்தோட பதட்டத்தோட அப்படியே அந்த சமாதியே பார்த்துட்டுருக்க. இப்போ தான் ஒரு மாதிரி லைட்டாக காற்றடிக்கவும் அந்த கவரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டைரி இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் கவரில். அந்த கவர் வந்துட்டு ஆடுது. அந்த சத்தம் கேட்டுட்டு அப்படியே அந்த டைரியை பார்க்குறீங்க. ஸோ அதை படித்தா தான் உங்களுக்கான விடை கிடைக்கும், கேள்விக்கான விடை கிடைக்குங்கிறது தெரிஞ்சு நீங்கள் அப்படியே அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. அதை படிக்க உங்களால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. நம்ம ஒரு கட்டத்தில் நம்மளால் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம் அப்படின்னா பேச முடியாது. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும், தொண்டை ஏதோ கவ்வுற மாதிரி இருக்கும், வார்த்தையே வாயில் வராதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் அதெல்லாம் படித்து முடித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எழுதியிருப்பா. ஸோ என்னோடய ஃப்ரெண்டே எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் அவளை நம்பினேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பா. அதை படித்ததுக்கப்புறமா தான் உங்களால் ஏற்றுக்கவே முடியலை. உங்களுக்கு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துல வந்துட்டு தப்பிச்சு போயிருந்துருக்கலாம். ஸோ வந்த தடம் தெரியும், உங்களுக்கு கண்ணை கட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வரல. ஸோ உங்களை வந்துட்டு கட்டி போடவும் இல்லை, ஜஸ்ட் உங்களை அங்கே விட்டுட்டு போனாங்க அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே, அவ்வளோதானே தவிர நினச்சிருந்தா ஒரு வாரம் நீங்களே தப்பிச்சு கூட போயிருக்கலாம். ஆனால் உங்களால் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டினஸ் ஆகிடுச்சு, நம்மளால் ஒரு உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு போகாமல் ஒரு வாரமாக அதே இடத்துல இருந்திருப்பீங்க. ஸோ
சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. வெயில்னா ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு கொஞ்சம் இடம் கிடையாது. அந்த சமாதிக்கிட்டே ஒரு வாரம் இருந்தங்காட்டிக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை காட்டி காட்டி அழுதுட்டு இருக்கவும் ஜேகே அதை படித்து பார்த்துட்றாரு. அதை படித்து பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. பட் பாஸ்ட் வந்து முடிஞ்சது தான். அது 3 வருஷம் முன்னாடி முடிஞ்சதுக்குது. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பார்க்கணும்ல. உடனே வந்துட்டு அவர் எதுவுமே சொல்ல, அந்த டைரியை வந்துட்டு அப்படியே எடுத்து அந்த கவர்லேயே போட்டுட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது, நைட் டைம் வேறு, இருட்டு, செம்ம இருட்டு, சுற்றி முற்றி காடு மட்டுமே. தட் மீன்ஸ் வெறும் காடு, பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காடு தான். எந்த ஒரு மரம் செடி கூட கிடையாது. ஸோ அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கா. அந்த இதுக்குள்ளே அப்படியே தூக்கிட்டு உங்களை ஓடிட்டுருக்காரு. அவரோட காலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா முள், கம்பி, அது இதுன்னு சொல்லி குத்திக்கிட்டே இருக்குது. ஆனாலுமே அந்த ரத்தம் வந்தாலுமே பட் அவர் அதை பொருட்படுத்திக்காமல் உங்களை அப்படியே தூக்கிட்டே ஓடிட்டுருக்கா. ஃபைனலாக அது எட்ஜு வரணும்ல. ஸோ ரொம்ப தூரம் விடிய ஓடிட்டுருக்காரு. விடிய மழையும் பெஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் மயங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஒரு வழியாக விடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சாரா வந்துட்டு அந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு ஒரு காரை வச்சுட்டு நிற்கிறா. ஏன்னா அவள் போயிருப்பாள்ல. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா இங்கே ஜேகே இல்லை. கண்டிப்பாக அவன் இதுக்குள்ளே தான் எங்காவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நடந்தெல்லாம் போய் தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வரவும் இங்கே ஜேகே உங்களை தூக்கிட்டு ஓடவும் சரியாக இருக்குது. கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 8 இருக்கும் காலையில். பட் இன்னுமே ஒரு மாதிரி மோடமாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பெரிய கார்லாம் கிடையாது, ஜீப் இருக்குல்ல, ஸோ ஓப்பன் டைப் ஜீப் அதுதான். ஸோ அதுதான் வந்துட்டு முன்னாடியே அங்கே கிடச்சிருக்கும் அவளுக்கு ஒரு வாடகைக்கு மாதிரி. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பா. இப்போ உங்களை பார்த்ததுமே ஓடி வரா இறங்கி. ஸோ ஜெக்கும் வந்துட்டு கார் எடு இறங்காத ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க சொல்ல. ஸோ சாராவும் பார்த்தீங்கன்னா கார் ட்ரைவ் பண்ணிட்டே வரா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, ஜஸ்ட் நீங்கள் கிடச்சிங்களேன்னு போதுமேன்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஓடி வருவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் கடந்திருக்கீங்க. ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. அதனால உங்களை வந்துட்டு ஐசியூலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு உங்களை நார்மல் வார்டுக்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இன் பிட்வீன் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்குள்ளே என்ன ஏது நடந்துச்சுன்னு சாராக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜெகே பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே அட்மிட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல உங்களை செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த டைரி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவள் கேள்வி கேட்டே இருந்திருப்பா என்னாச்சுன்னு. ஸோ அந்த டைரியை பார்த்ததுமே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவளும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக நீங்களும் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டீங்க. ஆஃப்டர் 1 மந்த் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா வந்துட்டு உனக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறேன்டி அப்படின்னு சொல்ல, யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சாரா அங்கே தான் இருந்திருப்பா. ஏய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, யாரை கேட்டு முடிவு பண்ணீங்கன்னு கேட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜெக்கேக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்க. ஏய் ஏற்கனவே பேசி வச்சது தானே, கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படிம்பாங்களா? எப்படி என் ஃப்ரெண்டோட லவரை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் இல்லாமல் அவளை கொன்னதே நான் தான். என்னால் தான் அவள் செத்துருக்கா. ஒருத்தையை கொன்னுட்டு திரும்ப அவளுக்கு பிடிச்ச பையன் கூட நான் எப்படி என் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது யாருக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ 2 நாள் உங்களை அப்படியே அமைதியாக விட்டுறாங்க. ஆஃப்டர் டே ஒரு 2-3 டேஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பீங்க. லைட்டாக சும்மா அப்படியே கட்டில் மேலே அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட கையில் ஃபோன் இருக்குது, பட் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஜஸ்ட்டு எம்டியாக மைண்டை வச்சுக்கிட்டு செவத்தையே பார்த்துட்டே உட்காந்துட்டுருக்கேன். நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும், ஓகேவா? அப்போது ஜேகே வந்துட்டு அப்படியே கதை திறந்து வருவார். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அவரும் இல்லை வரட்டா அப்படின்னு கேட்க, வாங்க மாமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவரும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வராரு. வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் அந்த கட்டில் மேலே உட்கார நீங்கள் எந்திரிச்சு நிற்க பார்க்குறீங்க, ஏதோ வேறு யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி. ஸோ அவரும் வந்துட்டு ஏய் இப்படி பண்ணாத, முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, தொடாமல் பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கவும், சரி ஓகே வைன், உன்கிட்ட நான் பேசி ஆகணும், உன்னை இதே மாதிரி விட்டுட்டு இருந்தால் இது நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு அப்படி ஷோல்டர் பிடிச்சி பால்கனி கூப்பிட்டு போவார். நீங்களும் அப்படியே அவர் கூட போகிறீங்க. அப்போது அந்த பால்கனியில் நிற்க வச்சுட்டு அழகணும்னு தோணுதா அப்படின்னு கேட்பாரா? இல்லை அப்படிமீங்க. அழுதுடு அப்படின்னு சொல்லுவாரா? தோணலைன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் அழுதுறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அந்த அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுருக்க மாட்டீங்கல்ல, ஸோ மயங்கியிருப்பீங்க. இப்போது ஃபுல்லாகவே அழுதுடு, உனக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ எல்லாமே சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் இப்போ தான் வந்துட்டு எல்லாமே அப்படியே மனசு விட்டு பேசுகிறீங்க. சத்தியமாக இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, நிஜமாவே நீ பொறிக்காதானே சுற்றிட்டு இருந்த, ஆனால் நான் அவளை உன்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினச்சி தான் அப்படி சொன்னேன். ஆனால் நானே உன்னை லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் இன்னுமே உன்னை அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணாலும் எனக்கு தெரியாது.
நான் வேணும்னே இப்படி பண்ணல மாமா, நான் கொலகாரியா, என்னால் அவள் செத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்களோட கண்ணத்தை அப்படியே கப் பண்ணிவிட்டு, சத்தியமாக நீ எதுவும் பண்ணலை, இதில் உன் தப்பும் எதுவும் கிடையாது, அவள் தப்பும் எதுவும் கிடையாது, மேபி என்னோடய தப்பு மட்டும்தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒன்றும் புரியாமல் ஒரு ஷாக்காக பார்க்க, நீ அப்போவே சொல்லுவல்ல யார்கிட்டயும் ஓவராக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு, நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். நானும் அந்த அன்றைக்கி ஒரு நாள் அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தானே பண்ணேன் உன்னை வெறுப்பேற்றத்துக்காக. மேபி அதுவும் அவளை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் நீ காரணம் கிடையாது, நான் தான் காரணம் அப்படிங்கிறாரு. இப்போ 2 பேரும் இதே மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க ஒரு சத்தம், வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு பார்த்தா உங்களோட அம்மா தான் 2 பேரும் காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. 2 பேரும் இல்லை நாங்கள் தாங்கிற மாதிரியே சொல்லுவீங்களா? அப்போ தான் உங்களோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்கவுங்களோட வாழ்க்கை அவங்கவுங்களோட கையில் தான் இருக்குது, சும்மா நம்ம ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணிக்கக்கூடாது. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ தப்பு, இதோ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ தப்பு, ஆனால் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்களா, அது அவளும் தப்பு தான். ஒன்று அந்த விஷயத்தை அவள் பார்த்ததுமே அந்த அன்றைக்கி வந்து உங்ககிட்ட பேசியிருந்தா மேபி நீ விட்டு கொடுத்துருப்ப, கண்டிப்பாக நீ அவளுக்காக விட்டு கொடுத்துருப்ப வைன். ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது அவளுக்கு ஒழுங்காக புரிய வச்சுருந்தீங்கன்னா அவளே அதை கிவ் அப் பண்ணியிருந்திருப்பா, செத்துருக்க மாட்டா. ஆனால் அவசரப்பட்டு அவளும் முடிவெடுத்துட்டா. இப்போ அவன் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு அவன் மேலே தப்பு இல்லையோ அதே மாதிரி உங்கள் மேலே தப்பு இல்லை. இது நடக்கக்கூடாத விஷயம் தான், ஆனால் நடந்துருச்சு. அதுக்காக உங்கள் 2 பேர்த்தோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நான் விட மாட்டேன். ஏன்னா ஒரு வாரத்தில் கல்யாணம், ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்களும் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்கும். ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. 2 பேர்த்தோட ஃபேஸில் ஹாப்பினஸ் எல்லாம் கிடையாது, அம்மாக்காக பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான். இப்போது கல்யாணம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மனசு ஒத்து தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்து தள்ளி வச்சிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் 2 பேரும் நார்மலாக பேசிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. ஆஃப்டர் தட் ஒரு 2-3 மந்த் கழிச்சு உங்களுக்கு அழகாக கல்யாணமும் முடியுது. ஸோ சாராக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு சாரா கூடலாம் சேர்த்துட்டீங்கன்னா அழகாக ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அப்போ சாராக்கு பக்கத்தில் திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணு, அவள் யாருன்னே உங்களுக்கு தெரியல, சாராக்கு தெரியல, ஜெக்கிக்கும் தெரியல. பட் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் சென்டரில் நின்று உங்கள் 2 பேர்த்து கையும் பிடிச்சிக்கிறா. ஏன்னா ஜேகே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபோட்டோ 2 பேரும் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தனியாக நிற்க வச்சுருப்பீங்க. நீங்களும் சாராவும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க, அப்போ உங்கள் 2 பேர்த்து தள்ளி விட்டு அவள் சென்டரில் வந்து உங்கள் 2 பேர்த்தோட கையும் பிடிச்சி நின்றுக்கிட்டு இப்போ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. அவங்களும் ஃபோட்டோகிராஃபரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஃப்ரெண்ட் ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அவளையே பார்க்குறீங்க, யாரா இந்த பொண்ணுன்னு. ஸோ சாரா வந்துட்டு ஒரு வேளை வைன் கூட வேலை செய்கிற பொண்ணாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. பட் உங்களுக்கு தெரியும் சாராவோட ஃப்ரெண்டுக்கு யாருமே உங்களுக்கு தெரியாது, யாரும் புதுசாக கிடையாதுன்ட்டு. ஸோ சாரா தான் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு நினச்சிட்டு சரி ஓகே நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டுருக்க. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் கையை விடவே இல்லை. நீங்களும் வந்துட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, இல்லை என்ன உங்கள் பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பட் அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்லாமல் ஜஸ்ட் உங்களோட கண்ணை பார்த்து, நான் தான் அவசரப்பட்டுட்டேன் வைன், சாரி, என்னை மன்னிச்சிக்கோ, என்னால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் பேசிட்டு அப்படி உங்கள் கையை விட்டுட்டு, நான் வரேன், இல்லை எப்பயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கண்ணை மட்டும் அப்படி விங்க் பண்ணிட்டு போகிறா. அவள் அந்த கண்ணை அடித்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி கை காலம் நடுங்க ஆரம்பிச்சது, ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. என்ன அப்படின்னா இது மீராவோட பிஹேவியர். அவள் எப்பயுமே அப்படி தான், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு போகும்போது பின்னாடி லைட்டாக திரும்பி ஒரு கண்ணை மட்டும் அடிச்சுட்டு போவாள். ஸோ க்யூட்டாக இருக்கும். அதை தான் இப்போ இந்த பொண்ணு பண்ணிட்டு போக கை காலம் நடுங்கி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு மூச்சே விட முடியல. அப்படியே வந்துட்டு அவளை பிடிக்கிறதுக்காக போகிறீங்க. பட் அந்த பொண்ணு ஒரு கொஞ்சம் தூரம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. வெளியே போயிடுறா. அவள் வெளியே போகவும் மீரான்னு கத்திட்டே போவீங்க. ஆனால் அந்த பொண்ணு சடனாக வெளியே போட்டு மயங்கி விழுந்துருது. அது மயங்கி விழுந்ததும் நீங்கள் அப்படியே தூக்கி அவள் மடியில் வச்சுட்டு மீரா எந்திரின்னு கத்துறீங்களா. அப்போ சடனாக எல்லோரும் பொண்ணு பிள்ளைலாம் எங்கடா ஓடுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க. ஸோ அவளை கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சதுமே மீரா அப்படிங்களா, யார் அது, என் பேர் மீரா இல்லையே, என்னோட பேர் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ்க்கா, கொஞ்சம் வெயில்னால மயங்கிட்டேன் போல்,
சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து போயிடுறா. ஸோ இவ்வளோ நேரம் அந்த பொண்ணுக்கு நடந்த எந்த விஷயமுமே தெரியல. நீங்கள் எப்படியோ ஒரு மாதிரி வரைஞ்சி போய் உட்காந்துருக்க. ஜேகே ஓடி வராரு. சாராவும் வந்துட்டு இதை கேள்விப்பட்டு ஓடி வந்திருப்பா. என்னடி ஆச்சு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு வர. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கில்ட்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கும்ல. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்கையை பார்த்துட்டு எங்களையும் மன்னிச்சிடு, நாங்களும் உனக்கு அதை பண்ணியிருக்கக்கூடாது, பட் என்றைக்குமே நீ எங்களை விட்டு போகாத, எங்கள் கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி இப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. அப்போது சடனாக எங்கேயோ இருந்து சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் 3 பேர்த்து மேலேயும் தூவ உங்களுக்கு புரியுது இது அவளோட பிளெஸிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைலோட 3 பேர் அப்படியே மீரா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட மாதிரி அப்படியே ஸ்கையை பார்த்துட்டு நிற்பீங்க. ஸோ இதோட இந்த மேரேஜ் முடியுது. இப்படியே தான் ஒரு 4 இயர்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாரா தான் எப்படியும் ரெடி ஆவ, எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிட்டே இருக்க, ரெடி ஆகிட்டினா சொல்லு, நான் சீக்கிரமாக வரேன். வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் வந்து அதாவது அவளோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்க வேறு திட்டிட்டு இருக்கிறாங்களாம்மா. திட்டுறாண்டி, சீக்கிரம் ரெடி ஆகுடி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் உனக்கு என்னப்பா அழகா ஒரு பையன், அழகா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு சமத்தாக இருக்கான், நான் பெற்றுச்சுக்குது அப்படியா இருக்குது, சைத்தான் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது, ரெடி ஆக மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, அது பண்ண மாட்டேங்குது, கரெக்டாக கிளம்புறப்போ தான் பாத்ரூம் போகணும்னு போயிட்டு பாத்ரூமில் உட்காந்துக்கிறேன், இவளுக்கு கக்கூஸ் கலவதுக்கு எனக்கு சரியாக போயிடுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு அவளை நான் தானே பார்த்துக்கிறேன், ஏதோ நீ பார்த்துக்கிற மாதிரி சீன் போட்டுட்டுருக்குற, மேலே போய்ட்டு ரெடி பண்ணடி. இங்கே பாரு சாரா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இப்போ தான் தூங்கிட்டா லேட்டாக நேரம் வரைக்கும் தூங்கிட்டா, இப்போ எங்கள் மேலே பழிய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு போயிடுறாரு. அப்போ சாராக்கிட்ட உங்களுக்கு விழுது பாருங்கள் பேச்சு, கல்யாமையான்னு பேசிகிட்டு இருக்கிறா. நீங்கள் கம்மனா கழிச்சு வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தான் மூச்சே விடுறீங்க. அம்மாடி என்ன திட்டுறா, வர வர ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகே முறைச்சா அவரும் என்ன மாட்டி விட்டேனா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இப்படி தானே மாட்டி விடுற அப்படின்னு கேட்பாரா. அப்போ நீங்களும் வாங்குறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போது கரெக்டாக அவங்களோட அம்மா மீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மேலேருந்து ஓடி வரா. ஸோ அப்படியே ட்ரௌசரை பிடிச்சிக்கிட்டே வரா. பாட்டி நான் கக்கா போயிட்டு கழுவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர. கக்கா போயிட்டு இப்படி வீடு ஃபுல்லாக சுற்றுவியா, அங்கேருந்து கூப்பிட வேண்டியதானே, பாட்டி வந்திருப்பால அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா தான் போயிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு மீரான்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சுருப்பீங்க. 2 பேரும் இந்த பேரே வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் மீரா குட்டி அதுக்கப்புறம் ஜேகேன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மான்னு எல்லோரும் ரெடி ஆகிட்டு வடி வாசலில் வந்து நிற்க. இப்போது சாராவோட கார் வந்து ஃபாஸ்ட்டாக சடன் பிரேக் போட்டு நிற்கிது. அவள் அப்படியே முறைக்கிறா. நீங்கள் கப்பு சுப்புன்னு போயிட்டு ஏறிக்கிறீங்க, அதாவது காரில் போய் ஏறிப்பீங்க. அப்போது ஜேகே அப்புறமா அந்த பக்கம் சாராவோட ஹஸ்பண்ட் யார் பார்த்தா ஹோபி தான். வாமச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட, எப்பா சாமி இதுங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. வாரம் ஒருக்கா பிக்னிக்குன்னு போயிடுறாளுங்க. ஏதோ வாரம் முழுசாக ஏதோ வெட்டி முறிக்கிற மாதிரி நம்மளை ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்கடா. நம்ம இன்றைக்கி போய் அங்கே தூங்க போகிறோம், அதுக்கு தான் இந்த பிளாங்கெட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹோபி சொல்ல, இந்த பக்கம் ஜேகேவும் கரெக்டாக பண்ண, நல்ல வேலை நீயாவது இதை பண்ணி, நான் மறந்துட்டேன், நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன், சரி ஓகே நம்ம போய்ட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா சாரா தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாரா 2 பேர் உட்காந்துருக்க. ஆக்சுவலாக அந்த கார் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறையா ஸ்பேசியஸாக தான் இருக்கும். அதில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் படுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. கார்லேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா தான். இந்த பக்கம் மீரா குட்டி, அந்த பக்கம் சாராவோட பையன் பேர் வந்துட்டு சிம். ஸோ அவனே 2 பேர்த்தையும் பார்த்துட்டு விளையாடிக்கிட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த பிக்னிக் போகிற இடம் வந்துட்டு ரீச் பண்ணிட்டீங்க. அதாவது நிறையா வெட்ட வெளி புல்வெளி மாதிரி இருக்கும்ல, க்ரீன் கிராஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான். அங்கே வந்துட்டு டென்ட்டு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விடிய வரைக்கும் அங்கே இருக்கிறது. ஸோ நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருப்பீங்க. வாரம் ஒருக்கா இந்த மாதிரி போவீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிருப்பீங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேரும் ஃபாஸ்ட்டாக டென்ட்டு போட்டுக்கிறாங்க. ஜேகேனா போடு பிடிச்சிக்கிற போடுன்னு சொல்ல, அந்த பக்கம் ஹோபி முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டைமர் வச்சுட்டு போட்டுட்டுருக்குறாங்க. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க கையை கட்டி நின்ட்டு, எதுக்கு டைமர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 1 நிமிஷம் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னு அவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த டைமர் முடியறதுக்கு 3 செகண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே வட்டமாகவே படுத்து தூங்கிடுறாங்க. படுத்து அடுத்த செகண்டே தூங்கிட்டாங்க. இந்த பக்கம் சிம்மும் இந்த சைடு பார்த்தா மீராவும் போயிட்டு 2 பேர்த்தையும் எழுப்புனா 2 பேரும் எந்திரிக்கவே இல்லை. 2 அழுதுட்டு வருது, அப்பா விளையாட வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இவங்க 2 பேர்த்த சமாளித்து அதுக்கப்புறமா இவங்களை விளையாட்டு காட்டி நார்மல் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. இப்படி தான்
ஒரு மாதிரி விளையாடிட்டே இருக்க கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுது. ஸோ இவங்க 2 பேரும் ஹோபியும் ஜேகேவும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ அந்த ஃபயர் கேம்ப் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபயர் கேம்பில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்படியே ரவுண்டாக உட்காந்துட்டு இருக்கா, எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டி பசங்க தானே ஆட வைப்போம், அந்த மாதிரி தான் சிம் வந்துட்டு டான்ஸ் ஆடுவான். ஸோ அழகாக அப்படியே 2 குடிமை அந்த உச்சி குடிமை போட்டுக்கிட்டு சிங்கு 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 சிங்குன்னு ஒரு மாதிரி தத்தக்கான்னு ஆடிட்டு இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு அவனை தூக்கி கடிச்சு சாப்பிட்டுலாம் போல இருக்கும் போல் அப்படியே அவனை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு, ஏய் அவனுக்கு ஒழுங்காக திருஷ்டி சுற்றி போட்டுரு, மற்ற கண்ணு என்னோடதெல்லாம் அவன் மேலே தான் இருக்குது அப்படிங்க. ஐயோ என் பிள்ளைய கண்ணு வச்சே இது பண்ணிடுவா போலையே, கம்முன்னு இருடி கிராதகி, இத்தனை கண்ணு வச்சுன்னா அவனுக்கு காசை வந்து எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறா. அப்போ நீங்களும் உன்னை யார் இப்படி கொழுக்கு முழுக்குன்னு பெற்று வைக்க சொன்னா, எனக்கு அவனை கடிச்சு திங்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ சிம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அழகாக அந்த பிரின்சஸ் ஸ்டைலில் வந்துட்டு அந்த க்ளோசிங் வெல்கம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து உட்காருவான். அப்படியே உங்கள் மடியில் தான் வந்து உட்காரான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிறீங்க கண்ணத்தெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம மீரா குட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது அப்படியே இதை பாட்டெல்லாம் போட்டு விடவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. நீங்கள் ஜேகே சாரான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா சிம் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹோபி கிட்டே போகிறேன்னு சொல்லி கேட்கவும் ஹோபி வந்துட்டு சிம்முக்காக விளையாடிட்டு இருக்கா. உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டில் வந்துட்டு சாப்பாடு உள்ளலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. நீங்கள் எல்லாம் விளையாடிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கணும்ல, அதனால் விளையாடிட்டு வரத்துக்குள்ளே அதை எடுத்து வைக்கலான்னு அம்மா எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹோபி பார்த்திங்கன்னா சிம் கூட விளையாடிட்டு இருக்காரு. ஸோ சிம் ஒரு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி கிச்சு மூடி விளையாடிட்டு இருக்கா. அந்த கேம்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் சாரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜேகே 3 பேரும் மீரா ஆடுறதை பார்த்துட்ருப்பீங்க. க்யூட்டாக ஆடிட்டு இருக்கிறா. அப்படியே ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் கூட தோற்று போயின்னு போகலாம், அந்த மாதிரி எப்படியோ ஆடிட்டுருக்க. ஃபைனலாக அவள் ஆடி முடிச்சுட்டு அப்படியே பேக்கில் திரும்பி 2 ஸ்டெப்பு நடந்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு மாதிரி ஒரு சைடாக திரும்பி உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கண்ணை மட்டும் அப்படியே விங்க் பண்ணுவா பாருங்க. அவ்வளோதான், 3 பேரும் அப்படியே உறைஞ்சி போயிருக்கீங்க. ஸோ 3 பேருமே அட் அ டைமில் மீரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ ஹாப்பி என்டிங் தான். ஒரு வழியாக முடிச்சிட்டேன் டியர். ஓகே டாடா பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?